தெய்வத்தின் முதல் காலத்தில் இஷ்ட தெய்வத்தை இருக்கிற தலைவர்களாக இருக்கும். அதில் பரமேஸ்வரனோட குழந்தைகளான गणपति அதே போல சாஸ்தா இவாளோட குழந்தையை பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு குழந்தையான சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரு அழகா இருக்கு. சூ அப்படிங்கிறது நல்ல ஒரு இயல் அப்படின்னா பிரம்மத்துல உணர்வுடன் பிரம்மனே நல்ல பிராமணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். சுப்பிரமணியன் உயர்ந்த பிரம்மம் அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவாக சுவாமி சாமின்னு எல்லா தெய்வங்களையும் நம்ம சொன்னா கூட அமரகோஷத்துல சுவாமிங்கிறது இந்த முருகனுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு சேனாபதி சூர சுவாமி கஜமுகானுஜா அப்படிங்கிற சுவாமினாலே சொத்தோடையவன் சுவாமி. எந்த சொத்தோடையவன்? இந்த அண்ட சராச்சரம் அப்படிங்கிற அனைத்து சொத்தையும் தன்னோடதான் ஸ்வயம் தானே அனுபவிக்கக்கூடியவன் சுவாமி. ஆச்சாரிய சுப்பிரமணிய விஜயத்தில் சூரபத்ரந்தி ஹிருதய சஹஸ்ராண்ட போக்தாதயா சூரநாமா. இந்த சூரபத்மன் எதெல்லாம் அனுபவிச்சுன்னா அப்படிங்க, சஹஸ்ராண்ட போக்தாதிங்க அண்டம், ஆயிரக்கணக்கான அண்டங்களையும் இவர் ஒருத்தனே தலைவராக இருந்து அனுபவிச்சிருந்தாங்க. அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாரையும் ரொம்ப வீரமான சூரன் சூராதி சூரன் வீரன் அப்படிங்கிறோம். இந்த சூரபத்மன் அப்படியே சஹஸ்ராண்ட போக்தாதயா சூரநாமா. அவன் அதவனிவன். அந்த சுவாமிங்கிற படம் அவருக்கு பொருத்தமாக இருக்கு. அதே மாதிரி அதை எப்படி ஆகி அனுபவிச்ச அவர் எப்படி வந்த அப்படிங்கிறதெல்லாம் விவரிச்சுட்டே முழுக்க இது இந்த சாப்டர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 7-8 சாப்டருக்கு முழுக்க ஸ்காந்த மகாபுராணம் முருகனை பற்றி அவ்வளவு இல்லை. இந்த சுவாமி அப்படின்னாலே இந்த முருகனுக்கு ஒரு பெருமை, மலை மேல சுவாமி இருக்க அப்படி. அது தமிழ்நாட்டு சிறப்புல குறுங்களுக்கு முன்னோர் இடமெல்லாம் குமரன் அப்படின்னு எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருக்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட சிறப்பு. அது விசேஷமா மலையினாலே திருமலை திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த திருமலையில் இருக்கிறவங்க யாரும் முடியல. பெருமாளா சொன்னா கூட அவரும் முருகன் தான். பெருமாள் கோவிலேயே எங்கேயும் இல்லாத ஒரு விசேஷ பேர் ஈஸ்வரன் இந்த மலையை மட்டும் உண்டு. வெங்கடேஸ்வரன், வெங்கட ஈஸ்வரன். எந்த தேசத்துல எந்த இடத்துல வேணாலும் பெருமாளுக்கு இந்த ஈஸ்வரன் கிடையாது. இந்த ஒரு இடத்துல மட்டும், இந்த ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும் ஈஸ்வரன், வெங்கடேஸ்வரன் அப்படின்னு. அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தில் சொல்றது
ஸ்மார்ட்டாக வச்சுருக்கோம் வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு. எங்கே வந்து வெங்கடத்துக்கும் சுப்பிரமணியத்துக்கும் அப்படின்னு இதுவே தெரியுது. வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்னாலே இந்த வெங்கடகிரிக்கும் சுப்பிரமணியம் அப்படின்னு ரொம்ப காமனாக இருக்கிறவே இந்த வெங்கட சுப்பிரமணியம். இந்த சுப்பிரமணிய சம்பந்தத்துக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற தீர்த்தத்துக்கு பேர் புஷ்கரணி. திருப்பதியில் பெருமாளுக்கு இருந்தால புஷ்கரணி. அந்த தீர்த்தத்துக்கு பேர் சுவாமி புஷ்கரணின்னு பேர். சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னா சுவாமினாலே அவருக்கு சொன்ன பொருள் தான் அப்படின்னு. சரி, இந்த தீர்த்தம் தான் குளம் தான் அப்படி சுவாமி புஷ்கரணியா இருக்குன்னா பக்கத்துல ஒரு அருவி இருக்கு. அந்த அருவிக்கு பேர் என்னென்ன குமாரதாரான்னு பேர். குமாரன் குமரன் அப்படிங்கிறதே வரும்போது முருகனோட வெளியிடும். அப்படி தபஸ் பண்ணிங்கிறவர் தான் நாங்க அப்படியே அச்சாவதாரமாயிட்ட அப்படின்னு ஒரு புராணம் சொல்றது. அதே மாதிரி இந்த சுவாமி புஷ்கரணியில பார்த்தீங்கன்னா ஆச்சாரியால் வச்சு பிரிவா பிரதிஷ்ட ஆச்சாரியால் போனதுக்கான அந்த ஆச்சாரியாளுக்கு சன்னதி. அது காலப்போக்கில் உள்ளுக்குள்ள இருந்த ஆச்சாரியால் வெளியே வந்துட்டு குளக்கரைக்கு வந்துட்டு அது மேல பார்த்தீங்கன்னா முருகனோட விக்கிரம் பிரதிஷ்டாயி. இப்படி சுவாமி முருகனா சொல்றோம். பரமேஸ்வரன் சொல்லுவாங்க. வெங்கடேஸ்வரன் 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 ஈஸ்வர சம்பந்தம். அவர் எப்படி இருக்கிற அப்படின்னா அந்த விக்கிரகத்திலேயே ஆழ்வாரே சொல்ற முதலாளர் மோகனான ஒருத்தர் சொல்லு திருவாரூரில திவ்ய பிரபந்தத்துல தாழ் செடையும் நீள் கொடியும் பொன்மணியும் சக்கரம் பூர்ணரும் பொன்ஞானம் அப்படின்னு அவரோட ரூபத்தை வர்ணிக்கிறார். பெருமாளுக்கு பின்னால ஜடாமுடி, தாழ்சடை, நீழ்குடி அப்படின்னாக்க நல்ல உயரமா இருக்கிற கிரீட்டம். நேற்றுக்கே பார்த்தோம், கிரீட்டம் அப்படிங்கிறது ஒரு ராஜாவோட லட்சணம். அது விஷ்ணுவுக்கு இருக்கிற ஒரு தனி அலங்காரம். அவன் தாழ்சடை அப்படிங்கிறது பரம ஞானியான பரமேஸ்வரனுக்கு இருக்கிறது. இது ரெண்டும் இருக்கு. ஒரு எது இருக்குங்க சக்கரம், இன்னொரு ஒரு மழு அப்படிங்கிறது. மழுன்னா கோடாலி, சின்ன கோடாலி. தட்சிணாமூர்த்திக்கு கையில் பார்த்தீங்கன்னா கோடாலி வச்சிருக்க கண்டவரசவேனா அப்படின்னு சிவாஷ்டோத்திரம். கண்டவரசுனா சின்ன கோடாலி. எதுக்கு வச்சிருக்காங்க? பக்தாளோட அத்தியானங்கிற காட்டை அழிக்கிறதுக்காக வச்சிருக்கான். சுவாமிக்கு பெருமாளுக்கு திருப்பதியில இந்த சங்கு சக்கரம் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். மூலஸ்தானத்திலே எப்படிங்கிற வெள்ளியில தான் கை பண்ணி அட்டாச்சா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் மழு இருக்கு, சங்குக்கு மேல மழு இருக்கு, இந்த பக்கம் சக்கரம் இருக்கு. அது எல்லாமே எப்படி இருக்குங்க? இடது பக்கம் தான் சக்கரம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வைஷ்ணவமா மாறினோன்னு அந்த மழையை மறைச்சி அதெல்லாம் பண்ணதுக்காக அட்டாச்சா இருக்கும், வெளியில இருக்கும். பூர்ண அருள் அப்படின்னா பாம்ப நாகபூஷணம், நாகபூஷணம் அப்படின்னு பரமேஸ்வரன் தான் பாம்பையே சர்ப்பத்தை ஆபரணமா போட்டுருவாரு. இன்னைக்கு பெருமாள் கையில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சர்ப்பம் தான் இருக்கும். இடுப்புல கெட்டில் எல்லா இடத்துலையும் பாம்பு ஆபரணம், நாகாபரணம் இருக்கும். பொன்ஞான் அப்படின்னா தங்க பூனல். இப்படிலாம் போட்டு அதை முடிக்கிறது. திருமலையை மேல் தேனறி பாயும் திருமலை மேல ஈரோடும் ஓருவா இசைந்து அப்படிங்கிறது அழுவார். என்னோட ஈஸ்வரனுக்கு இந்த திருமலையில தான் ரெண்டு உருவமும் ஒன்னா செஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் சிவஸ்வரூபம் விஷ்ணுஸ்வரூபம் எல்லாம் அதே மாதிரி அம்பாளுக்கு உண்டான விசேஷங்கள் எல்லாமும் அங்க இருக்கு. பொதுவா எந்தெந்த கோவில், சிவன் கோவில்லாம் சுத்திங்கிற கோபுரத்துல எல்லா இடத்துலையும் நந்தி இருக்கும். பெருமாள் கோவில கருடன் இருக்கும். அம்பாளுக்குன்னா சிம்மம் இருக்கும்.
திருப்பதியில் தங்ககோபுரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் சிம்மம் தான், முழு சிம்மம். அங்கே அம்பாள் கொண்டாந்து சுவாமிக்கு அங்கே பெருமாளுக்கு அபிஷேகம் வெள்ளிக்கிழமை தான், சுக்கிரவாரத்தில் தான் அபிஷேகம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மோத்சவம் எப்போ நடக்குதுன்னு நவராத்திரியில். சுவாமிக்கு அந்த மஞ்சள் பட்டு புடவை, அது 18 கஜம் புடவை, புடவை தான் சேஷ வஸ்திரம்னா அதைத்தான் பிரசாதமாக விசேஷம் கிடைக்குது. இப்படி அம்பாளாகவும் இருக்கார், சிவனாகவும் இருக்கார், விஷ்ணுவாகவும் இருக்கார், முருகனாகவும் இருக்கார், எல்லாம் சேர்ந்த ஒரு பிரம்ம வஸ்துவா அது. அதனால்தான் அங்கே அவ்வளவு விசேஷம். அன்னமாச்சாரியா ஒரு கீர்த்தனத்திலேயே சொல்ற, எந்த மாத்திரம்னு எவ்வளவு தரச்சிங்க அந்த மாத்திரமே நீங்க. யாராவது உன்னை எப்படி நினைக்கிறாளோ எப்படி பாவிக்கிறாளோ அப்படியே நீ முடிகிற. ரொம்ப அழகா அதில் விழுத்துன்னு வரிசையா லிஸ்ட் போடுற, யாராவது எப்படி பாவிக்கிறாளோ அப்படியே நீ அப்படிங்கிறதே வரிசையா சொல்லிட்டே வர. வைஷ்ணவாள்லாம் உன்னை விஷ்ணுங்கிறா, சைவாள்லாம் உன்னை சிவனுங்கிறா, பரமசாக்தாள்லாம் உன்ன சக்திங்கிறா, இப்படின்னா சொல்லிட்டு வர. என்ன பரம பௌத்தாள்லாம் உன்ன புத்தங்கிறாங்க, காபாலின்னு ஒண்ணு காபாலியா சொல்ற, கபாலியா சொல்றா, புத்தாள்னா பௌத்தாள்னா உன்ன புத்தருங்கிறா அப்படின்னு அந்த சாகித்ய முழுக்களும் இப்படியே சொல்லிட்டு வர. யாராவது எப்படி உன்னை பாவிச்சுன்னு எப்படி சொல்றாலும் எப்படின்னா இருக்கு அப்படின்ட்டு. சரி, அன்னமாச்சாரியாருக்கு நீ யாரு, நான் உன்னை எப்படி பாவிக்கிறேன், நீ எப்படி அப்படின்னு சொன்னாலே கடைசியில சரணத்துல சொல்ற, எனக்கு நீவே பரதத்துவம் நாக்கு, நீவே பரதத்துவம் நாக்கு, எனக்கு நீ தான் பரதத்துவம், அதான் பரபிரம். யாருக்கு என்ன வேணா இருக்கலாம், செய்வாடு நீங்கனாரு, விஷ்ணு வைஷ்ணவாடு விஷ்ணுவாரு, யாருக்கு எப்படி வேணா இருந்துருக்கும், எனக்கு எப்படி இல்லை, நீ தான் பரதத்துவம், நீ தான் பரபிரம். அதோட அந்த மலைக்கு பேரே சேஷகிரி அப்படின்னு சேஷாச்சலம் அப்படிங்கிற ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதிசேஷனே அப்படி மலையா இருக்க அப்படின்னு ஐதீகம். அது எத்தனாம் பெரிய மலை அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பிச்சு விளக்கு ஆந்திராவில் அந்த மேற்கு பக்கத்துல முழுக்க இந்த சேஷமலை சேஷகிரி தான். ஒரு பக்கம் பாதி, ஒரு பக்கம் நிறைய ஆதிசேஷன் இருக்கு. அந்த தலப்பக்கத்துல பரமேஸ்வரன் இருக்க, அதுக்கு பேரு ஸ்ரீசைலம்னு பேரு. இந்த வால் பக்கத்துல சுவாமி பெருமாள் இருக்க, இங்கேயும் பேர் என்ன திருமலைங்கிறார். அது ஸ்ரீசைலம், இது திருமலை, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தமிழ். ஆதிசேஷனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஈஸ்வரன் இருக்கு. அது ஒன்று பெரிய சைவ கஷேத்திரமா இருக்கு, ஒன்று வைஷ்ணவ கஷேத்திரமா இருக்கு. ஆதிசேஷன் 2 பேருமே தான் இருக்காரு. ஆதிசேஷன் எப்படி பரமேஸ்வரனுக்கும் ஆபரணமா இருக்கவங்க விஷ்ணுவுக்கும் படுக்கையா இருக்க முடியுமா, அதை ரொம்ப வேடிக்கையா பெரியா கேட்கிறான். இவர் எப்படி இவர் படுத்துக்கிறதுக்கு படுக்கையா இருக்காங்கிற, ஆனா பரமேஸ்வரனுக்கு பாதசர்மா இருக்கார், ஆபரணமா இருக்கார், சேஷுடு சிவனுக்கு பூஷுடு தியாகபுரம் சொல்றாரு. எந்த ராணி தனக்கு எந்த போனி சந்த விடுவிச்சார், எனக்கு என்ன வந்தாலும் சரி என்ன போனாலும் சரி ஒன்றை மட்டும் விட மாட்டேன். ஏன் அப்படி என்ன அப்படின்னா, பேர்பட்டவர்களுமே உன்னை விடாத பிடிச்சுருக்கா, நான் ஆசையா விட்டுறேன். அதுல சொல்றது வரிசையா யாரெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாரு. சேஷுடு சிவனிக்கு பூஷுடு லக்ஷ்மண வேஷியை வலையதேதா, ஆதிசேஷனான இருக்கிறவன் பரமேஸ்வரனுக்கு ஆபரணமா இருக்கிறவன் லக்ஷ்மணங்கிற வேஷத்தை போட்டு உன்னோடைய காட்டுக்கு போனா கூட கூடவே வந்து சுத்தலையா. அதனால ஆனாப்பட்ட பரமேஸ்வரனே உன்னை விடக்கூடாதுன்னு காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் சுத்தினான்னு நான் விட்டுருவேன். வரிசையா ஒருத்தரையா சொல்லிட்டே இருக்கிறது. அவன் இன்னொரு வீட்டு அப்பராம பக்தி கேட்கிறோ உப்பராம அது சொல்ல லக்ஷ்மி தேவி வலசுனா லக்ஷ்மணோடு வலசுனா சூக்ஷ்ம புத்தி கலவரது
பார்த்து 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 உங்கள்கிட்டயே இருந்தானே. லக்ஷ்மி தேவி எல்லாரும் தான் லக்ஷ்மியை சுற்றுவா. காசு வேணும், காசு வேணும், காசு வேணும், லக்ஷ்மி காசு வேணும், திருப்பி திருப்பி அவளையே தான் எல்லாரும் பிரதட்சணை பண்ணுவா. ஆனால் அவ என்ன பண்றாள், ஒன்னையே பிரதட்சணை பண்ணிங்க வர மாட்டேன். அதனால நான் ஏமாந்து மாட்டேன் வர மாட்டேங்கிறவர். அதை வச்சு தெளிவாக சொல்றேன். அது எப்படி இவருக்கும் பூஷணமா இருக்க முடியும், அவருக்கும் படுக்கையா இருக்க முடியுமா அப்படின்னா இதுலேருந்தே தெரிகிறது. ரெண்டு பேர்ல சொன்னாலும் ரெண்டு உருவத்துல சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் ஒண்ணு. அது சொல்றதே அழகா சொல்லுவாங்க தெரியுமா. என்னன்னா இவர் மாயனா இருக்கிறதே, மாயஸ்வரூபமா இருக்கிறதே, விஷ்ணுவா இருக்கிறதே இந்த ஆதிசேஷனுக்குள்ள இவர் அடங்கி இருக்காரு. பாம்புக்குள்ள இவர் எடுத்துட்டு எப்படி அந்த படுக்கைக்குள்ளதான் அவர் எடுத்துக்க முடியும். ஆனா இதே இவர் ஞானஸ்வரூபமா ஈஸ்வரனா இருக்கிறது. இது என்ன, இவருக்கு பூஷணமா ஆவரணமா சுத்தி இருக்கு, இவருக்குள்ள அது அடங்கி இருக்கு. அப்ப அவருக்குள்ள இது அடங்கி, அதுக்குள்ள இவர் அடங்கி இருக்கு. இப்ப இப்படி வந்தாக்க இதுக்குள்ள இவருக்குள்ள அது அடங்கி இருக்கு. அப்படி திருப்பதியில இருக்கிறதும் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்பேற்பட்ட அந்த முருகன் எப்படி ஆதியம் நிரூபிச்சர் அப்படிங்கிறத எந்த புராணத்திலையும் இல்லாத அளவுக்கு ஸ்பெஷலா தெளிவா சொல்லியிருக்கா. முதல்ல எடுக்கிறதையே முருகனோட அவதாரத்துக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். சயின்ஸ்ல சொல்லும்போது இந்த மின்சாரம், இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற எனர்ஜி எங்கேயும் வியாபிச்சிருக்கு, எங்கேயும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற. எங்கேயும் நிறைஞ்சிருக்குன்னா நம்ம பார்த்தா தெரியும். அது அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடமே இல்லை, எங்கேயும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற. ஆனால் சொன்னால் நமக்கு புரியுதோ, பார்த்தா தெரியுதோ, புரியல. அப்படி இருக்கிற அந்த எனர்ஜி என்ன பண்றது அப்படின்னா, இந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜலம் தான் அந்த உஷ்ணத்தினால, சூரிய வெப்பத்தினால எவாபரேட் ஆகி மேகமா போகுது, நீராவியா போகுது. அப்படி கார்மேகமா மேல போறது அந்த ஆகாசத்துல அந்த வாயுனால அப்படியே நகர்த்தப்பட்டு நகர்ந்து போகுது. அந்த நீராவி மேகமே வெயிட்டா இருக்கும். ஏன்னா அது உள்ளுக்குள்ள ஃபுல்லா அந்த தண்ணி எவாபரேட் ஆகி அதை சுமந்து நிற்கிறதுனால நீருண்ட வேகம். அதனால தான் கார்மேகம் அப்படின்னு அது அந்த கருத்து போறதுக்காக வெயிட்டு செய்ய அப்படி அது நகர்ந்து வரத்தை இந்த பக்கத்துலேருந்து ஒன்றாவது அந்த பக்கத்துலேருந்து ஒன்று அப்படியே நகர்ந்து வரத்தை என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டியும் வியாபிச்சிருக்கிற ஆகாசத்தில் எப்படி இருக்குங்க, சில இடங்கள்ல பாசிட்டிவா இருக்குது, சில இடங்கள்ல நெகட்டிவா இருக்குது. அப்படி இருக்கிறதே இந்த மேகங்கள் நகர்ந்து வரத்தை ஒரு நெருக்கம் ஏற்படுது, நெரிசல் ஏற்படுது. இந்த நெரிசல் ஏற்பட்டோடனே அந்த கேப்ல இருக்கிற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி அந்த ஸ்பேஸும் தானே கிட்டக்க நெருங்குது. அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த நெருக்கம் வந்தோடனே என்னன்னா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணிட்டு ஒன்னோட ஒன்று தாடி பிடிச்சு எழுத்துக்கிறது, சேர்றது. அப்படி சேர்றது என்ன ஆயிடுங்க, எத்தனையோ மெகாவாட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிடுது. அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் எத்தனையோ பவர் ஜென்ரேட்டர் வச்சு எத்தனை இடத்துல எவ்வளோதான் பண்ணுவோம் அத்தனை ஜென்ரேட்டரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு க்ஷணத்தில் அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்றதை தாவரத்தை வருது. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எப்படிங்க, மின்னலாக தெரியுது. மின்னல் அத்தனை பியூர் எனர்ஜி. அது சவுண்டாக கேட்டதுன்னா மோதிரத்தை இடியா இருக்கும். கண்ணுக்கு தெரியலாமல் லைட்டாக போச்சுன்னாக்க மின்னல். இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தது ஒன்று சேர்றதை ஒரு சொல்ல முடியாத அசாத்தியமான ஒரு சக்தி பிறக்கிறாப்புல, அந்த சக்தி கண்ணுக்கு தெரியறாப்புல மின்னலா தெரியறாப்புல தான் பரமேஸ்வரன்கிற ஞானங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் மாயைங்கிற
அந்த நெகட்டிவ் எனர்ஜியான அம்பால ஒன்று சேர்றதே இது பிறந்துட்டான். அதனால இதுக்கு பேர் அருள் மின்னல் அப்படிங்கிறான். அது வெறும் மழை மின்னல், ஆகாஷ மின்னல், இது அருள் மின்னல். ஆனா அந்த எனர்ஜி யாரையான கையில பட்டுதுன்னா தாக்கிதுன்னா எலக்ட்ரியோக்யூட் ஆயிடும், ஆள் காலி பஸ்மா. ஆனா இந்த சிவசக்தியான இந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்த்தே வந்த இந்த அருள் மின்னல் என்ன பண்ணுவாங்க, இதுவும் பண்ணிடும். ஆனா ஆள் இல்லாத பண்ணாதான். இந்த ஆளு பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஜென்மாவே பஸ்பமா பண்ணிவிடணும் அப்படின்னு அருணகிரிநாதரோட வியாக்கியானம். ஓருருவாகிய தாரக பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. ஒன்னா இருக்கிற அந்த தாரக பிரம்மம் எனர்ஜினா ஒன்னா தானே இருக்கு, அது எங்கேயும் வியாபிச்சிருக்கு. அது என்ன ஆச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டா பிரிஞ்சுட்டு, இப்ப ரெண்டா பிரிஞ்சது மட்டும் இல்லாத ரெண்டா பிரியறதே கண்ணுக்கு தெரியாத இருக்குதான். இப்ப இந்த ரெண்டா பிரிஞ்சது திருப்பி ஒன்னா சேர்றதே கண்ணுக்கு தெரியாப்புல ஒரு உபயோகமாறாப்புல ஒரு எனர்ஜியா தெரிஞ்சு கொடுத்து. அதுதான் இது நீ அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜி பட்டதுன்னாக்க ஆள் காலி ஆயிடும். இந்த அருள் மின்னல் பட்டதுன்னாக்க ஜென்மா காலி ஆயிடும், பாபம் காலி ஆயிடும், நம்மளோட தாபம் போயிடும் அப்படின்லாம் சொல்றோம். அப்படி இதுதான் அருள் மின்னல். அவன் ஒளியா இருக்கிறதுனாலேயே இது ஏதோ ஆகாசத்துல இருக்குது. இது ஜடசக்தி. இந்த ஜடசக்தியான இந்த மின்னலுக்கு ஆதாரமா இருக்கிறது இது பராசக்தியான பிரம்மம். அதுதான் இங்கே சொல்லப்படுறது. இது பார்த்தோம்னாலே சரி, இடம் பலம் அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வர குலத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் அம்பாள் ஸ்வரூபமா சொல்லியிருக்கு, வலது பக்கம் தான் சிவஸ்வரூபமா சொல்றது. அதையே மாற்றி ஸ்லைட்டா மாத்திர வழக்கம் உண்டு. இடது பக்கத்தில் இருக்கிற அம்பாளை இடது பக்கம் இருக்கிற விஷ்ணுவாவும் சொல்லுவாங்க. விஷ்ணு வேலை இல்லை, அம்பாள் வேலை இல்லை. அப்பர் சுவாமி ஈஸ்வரர் திருவையாறு தேவாரத்தில் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனாருக்கே அப்படிங்கிறது. ஐயாரனான பரமேஸ்வரனுக்கு அம்பாள் இல்லையா, யாரும் இல்லைன்னா விஷ்ணு இல்லைன்னா அவருக்கு அம்பாள் இல்லையா, அரியலால் தேவி. அதனால இவரும் மாயன் அவரும் மாயன். அது கொஞ்சம் நமக்கு புராணத்துக்காக புரிகிறாப்புல என்ன அவர் அண்ணா இவர் தங்க அப்படின்லாம் நமக்கு கதை சொல்லப்பட்டிருக்கு. திருவியார ஸ்தல புராணத்திலையும் சொல்லுது அரியலால் தேவியில ஐயன் ஐயாரனாருக்கேன்னு இவர் தேவாரத்தில் சொன்னா கூட அங்க என்ன சொல்லுது ஸ்தல புராணத்துல, அங்க அம்பாளே விஷ்ணு தான். தர்ம சம்பர்த்தினி அப்படின்னு பேர் வச்சிருந்தா கூட அம்பாள் விஷ்ணு தான் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லுது. அதை வச்சுதான் இவர் உனக்கு விஷ்ணு இல்லாத தேவி உனக்கு இல்லை அப்படியா இல்லை அப்படின்னு. தியாகபிரமும் 96 கோடி ராமநாமா ஜபம் பண்ணினார் அப்படின்னு நமக்கு எழுதிருக்கோம். மந்திர சித்தி ஏற்பட்டது, ராமதர்ஷனம் ஏற்பட்டது. இவர் எங்க உட்காந்து ஜபம் பண்ணார் 96 கோடியை? இன்னைக்கும் திருவிழாடு போனா பார்க்கலாம், அம்பாள் சன்னதியில பின்பக்கத்துல தான் உட்காந்து பண்ணினாரு. அந்த மேடையில கோடை போட்டுருக்கார். ஐயர்வாள் இப்படிதான் உட்காந்துக்கணும். அவர் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆகாரத்தை பண்ணிவிட்டு நேராக அங்கே வந்து அம்பாள் சன்னதிக்கு பின்னால் உட்கார்ந்துட்டு 96 கோடி ராமநாமாவும் ஜெபம் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்ன, இது விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிறனால இங்கேயே வந்து ராமநாமாவை ஜெபம் பண்ணியிருக்காரு. அம்பாளை பாடுறதையே நண்பர் அவளுக்கு தான் தர்ம சம்பர்த்தனின்னு பேர் இருக்கொல்லி, அதை சொல்ல வேண்டியதான, அதை சொல்லாத நன்கு கண்ண தள்ளி நான் பாக்கியமா நாராயணி தர்மாம்பிகை. அப்படி இடது பக்கம் இருக்கு. அந்த இடது பக்கம் இருக்கிறது தான் இப்போ வந்து நெகட்டிவ். அப்படின்னு வேடிக்கை என்னென்ன, இந்த வலம் இடம் அப்படின்னு சொல்றோம். இந்த வலது பக்கம் இருக்கிறது எப்பொழுதும் பாசிட்டிவா இருக்கும், இடது பக்கம் இருக்கிறது எப்பொழுதும் நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் பெரியவாளுக்குன்னு யுக்தியா சொல்றதெல்லாம் தோணும். அது சொல்றேன், இது பரம சத்தியம்ங்கிறது ஏதோ சிவசக்தியில தான் இடது வலதா இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கு. அப்படி எப்பொழுதுமே பாசிட்டிவ் ஞானம்னாலே பாசிட்டிவ், மாயினாலே நெகட்டிவ் தானே. ஞானம்னா பாசிட்டிவ், அஜ்ஞானம்னா வெளிச்சம்னா சரி அது இருட்டு, இது வெளுப்பு அது கருப்பு, இப்படிதான் இருக்கு. இதை பாரு, ஒரு பொலிட்டிக்கல் சித்தாந்தத்துல கூட என்ன இடதுசாரிங்கிறா வலதுசாரிங்கிறா.
அதுலேயும் லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் தான். காரணம் என்ன? இந்த சிவசக்தி பேதம் எங்கே போனாலும் விடாது போல இருக்கு. இதே தான் எங்கே போனாலும் எந்த தத்துவத்துக்கு போனாலும் இது எங்கேயோ வந்து நின்றுடுறது. அப்படி இருந்த ஒரு அருள் மின்னல் அது. இதுவும் எப்படி பண்றதுன்னு அருணகிரியார் அதை சொல்லிட்டே தான் சொல்லு. அந்த மில்லர் அப்படி கிட்டக்கு போனாலே எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் கையை கொண்டு வைக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா கிட்டக்கு போகிறதையே ஆகர்ஷணம் பண்ணி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி இவன்ட்டையும் என்ன பண்ணணும், இந்த அருள் மின்னலான முருகன்ட்டையும் கிட்டக்கு போகிறதுக்குள்ளேயே விட்டு விடுவான். ஆகர்ஷணம் பண்ணிட்டு விடுவோம். ஆகர்ஷணம் பண்ணி என்ன பண்ணுவார், க்ளோஸ் பண்ணுறது என்ன. அதுதான் நடக்குது. அருணகிரிநாதர் பெருமாளே பெருமாளேங்கிற உலகத்தில் எல்லாரும் பெருமாள்னா விஷ்ணுவை தான் சொல்லப்படும். இவர் மட்டும் ஸ்பெஷலாக முருகனை எங்கே சொன்னாலும் வாய் ஓயாத பெருமாளே பெருமாளே அப்படிங்கிறது. இதற்கும் பெருமாளுக்கும் ரொம்ப சம்பந்தம். பரமேஸ்வரன் உள்ள மகன் மருகோனே மருகோனே சொல்லு. அரிதில் மருகோனே அருதில் மால் மருகோனே அப்படின்னு சொல்லு. மருகன் அப்படின்னாக்க மருமான்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தந்தையான பராசக்தியோட பிள்ளையா இருக்கிறதுனால இவருக்கு மாமா முறை, இவன் மருமா முறை. ஆனால் இவ வெறும் தங்கப்புள்ள மருமா மட்டும் இல்லை, இன்னொரு மருமகன். மருமகன்னா மாப்பிள்ளையை சொல்லுவாங்க. மகன் மருமகன், மகள் மருமகள் மாதிரி இவர் விஷ்ணுவுக்கு மருமகனாகவும் இருக்கார், மாப்பிள்ளையாகவும் இருக்கார் அப்படிங்கிறது. அது எப்படி மாப்பிள்ளையான்ற பூர்வத்தில் வள்ளி தேவசேன விஷ்ணுவோட குமாரிகள் தான். விஷ்ணுவுக்கு உபதாரம் பண்ணாலும் ஒரு பொண்ணான ஒத்தி தேவேந்திரன்ட்ட வளர்ந்தா, இன்னொரு பொண்ணும் கீழே பூலோகத்தில் வந்து வளர்ந்தார். வள்ளியை கண்டுபிடிச்சது தான் சீத்தை மாதிரி தான் வள்ளியோட ஜனனம். அதுக்கப்புறம் நம்பிராஜன் தான் போய் கண்டுபிடிச்சு அந்த குழந்தையை வளர்த்துங்கிறது. இது ரெண்டும் விஷ்ணுவோட குமாரிகள். அதனால அவ 2 பேரும் இவர் கல்யாணம் பண்ணினாலே மருமான ஆகிட்டாலும் இதை வச்சுன்னு ஒன்றே யோசிக்கலாம். உலகத்தில் கூட எல்லாரும் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, அத்தை பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் சம்பிரதாயம் இருக்குது. இது எல்லாம் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு நடந்ததுதான் போல இருக்கு. அப்புறம் எல்லாரும் நாமளாவும் ஃபாலோ பண்ணுறோம். பெரியவாழ்கிட்ட ஒரு வேடிக்கை என்ன அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஏற்றி ஸ்பெஷலாக சொன்னேன். நீங்கள் என்னமோ ஏதோ காரியம் நடக்கிறது உலகத்தில், அவாவா தாந்தோங்கியா ஏதோ தோணினத்தை பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரமாணம் போய் நிற்கிறது. இது நமது தேசத்தோட சிறப்பு, நமது மதத்தோட சிறப்பு. அந்த ஒரு பிரமாணம் இல்லாத, ஒரு சாஸ்திரம் இல்லாத, பிரமாணம் இல்லாத இந்த ஒரு காரியமே கிடையாது. எல்லாத்துக்கும் எங்கேயோ என்னமோ தேடினா கிடைச்சிடும். அதை தேடி தேடி பிரமாணம் காமிக்கிறதுல இவருக்கு ரொம்ப ருச்சி. அவரே பண்ணியிருக்கார் அப்படின்னாலே நம்மளும் பண்ணானே. அதனால தமிழ்ல மாமா பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கு சொல்லுவார் டாக்டர் விநாயகராமுக்கு பொண்ணு, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை விநாயகராமோட தங்க புள்ள அவனுக்கே கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார். பெரிய மிருதங்க வித்வான். அவன் ஒரு நாளைக்கு வந்திருந்தான். விநாயகரம் ஒய்ஃப் அவன் 2 பேரும் வந்திருக்கான். முதல்ல மாமா மாமி, அப்புறம் இப்போ தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. அவன் 2 பேரும் வந்த உடனே அவன்கிட்ட கேட்கிறான், ராமகிருஷ்ணன் இல்லை உனக்கு மாமி யாரு எனக்கு தெரியுமோ? பாவம் சின்னவையும் ஒன்றும் தெரியல. பெரியவா தெரியும், உனக்கு மாமி ஆறான கதை தெரியுமோ? முடிச்சான். உடனே இது யாரு அப்படின்னா விநாயகர் வயசு இவ யாரு? எங்க மாமி அப்படின்னா. உங்க மாமி அப்புறம் இப்போ என்ன அப்படின்னா, அப்புறம் அவனே மாமியார் என்ன சொல்றது, பிறந்த காலத்துல விட எடுத்து வளர்த்தவையும். அப்புறம் மாமியார் அப்படின்னா அதான் கேட்டேன், மாமியாருக்கோ யாராகிட்டா, மாமியாரா ஆகிட்டாக்கோ அதான் கேட்டேன். ஒரு மாமி யாரான கதை தெரியுமோன்னு கேட்டேன். மாமியார் அதனாலே மாமியார் வந்து முருகருக்கு இது முருகனும் மட்டும்தான் பண்ணிட்டு விஷ்ணுவோட
மருமகனாவும் இருக்கார், மருமகனாவும் இருக்கார், ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்புல இருக்கு. ஆனால் இதெல்லாம் இங்கேதான் தெற்கதான் அவர்கள் 2 கல்யாணம், வள்ளி தேவசன் ஆசமேத சுப்பிரமணிய சுவாமி. இதை தாண்டி அங்கே பண்ணேன்னா வடக்கு போனேன்னா மூச்சு விடக்கூடாது. நைஷ்டி பிரம்மச்சாரி அங்கே கார்த்திகேயன் கார்த்திகேயன் கார்த்திக் கார்த்திக் அது ஒன்று தான் தெரியும். அதுக்கு மேலே இன்னொரு பேர் தெரியும் என்னென்ன குமார். இந்த குமரன் குமரன் அப்படிங்கிறது தான் குமாரன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. தமிழில் குமரன், அங்கே குமார். யாருக்கு குமார்னு, யாருக்கு குமரன்? உலகத்துக்கே ஜெகதப்பிதரோ வந்தே காமதி பரமேஸ்வரன் இருக்கிற உலகத்துக்கே அப்பா அம்மாவா இருக்கிறவரோட குழந்தை அப்படிங்கிறது அதுவே ஒரு பெயரை போகிறோம். இதுக்கு மேலே அவர் ஒன்றும் இன்ட்ரடக்ஷன்லாம் வேண்டாம். ஆனால் நம்ம தென் தேசத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னு, இந்த குமாரை விட்டு அவரோட அண்ணாவை வச்சுக்கிட்டோம். பிள்ளை அப்படின்னாலே யாரு? பிள்ளையார் பிள்ளையார் அப்படின்னாலே பார்வதி பரமேஸ்வரனோட குழந்தை தான் அப்படின்னா. இங்கே மூத்த பிள்ளையே வெறும் பிள்ளைன்னே சொல்ற வழக்கம் இருக்கு, அந்த இளைய பிள்ளையே வெறும் குமார் குமார்னே சொல்ற வழக்கமா இருக்கு. கடைசியில மொத்தத்துல தெரியுது உலகத்துல பிள்ளைன்னாலே இதுதான்னு தெரியுது. இவரோட குழந்தைன்னா குழந்தை பிள்ளை அப்படிங்கிறது பிரசித்தமா இருக்கு. வெறும் பேர்லயே இருக்காங்க அப்படிங்கிறது. அவருக்கு இந்த வடதேசத்துல நைஷ்டிக பிரம்மச்சாரி, இங்க மூத்த பிள்ளைய பிள்ளையார்னு சொல்லி அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியா வச்சிருக்காங்கன்னா, அங்க இளைய பிள்ளைய நைஷ்டிக பிரம்மச்சாரியா வச்சிருக்கார். கர்நாடகால சாந்தூர் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த பக்கத்துல, அதுல போய் பெரியவாங்க சாந்தூர் மகாராஜா கூப்பிட்டு சாந்தூர் இந்த சாந்தூர் பக்கத்துல குமாரசுவாமி அப்படின்னு ஒரு இடம், பெரிய மலை, மலை மேல குமாரசுவாமி அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு, மலைக்கு மேலே குமாரசுவாமின்னு பேரு. பெரியவா பேர் தான். ரொம்ப மேலே ஏறி போகணும், ரொம்ப கஷ்டமான இடம். போயிருந்தான் சாந்தூர்லேயே போய் இருந்துட்டு அப்புறம் அந்த குமாரசுவாமி மேலே, ஏன்னா அந்த சாந்தூர் ராஜா தான் அதை நிர்வாகம் பண்ணுவா, அந்த தரிசனம் பண்ண அப்படின்ட்டு குமாரசுவாமி போனாங்க. இப்போ போனா கூட வேணாம் வரல இருக்கு. நாங்கள் போயிருந்தோம் எல்லாரும். அந்த குமாரசுவாமி கோவிலில் லேடிஸை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி. கோவிலுக்குள்ள என்ன இருக்காங்க, முருகன் இருப்பர், ஒரு பக்கம் பார்வதி அம்பாளுக்கு சன்னதி, அம்மாமா பிள்ளைமா இருப்பா. கோவிலில் வெளியிலேருந்தே தான் தரிசனம் பண்ணலாம். இந்த முருகன் சன்னதிக்குள்ள லேடிஸை விட மாட்டாங்க. அப்படின்னா கட்டுப்பாடு உண்டு. நாங்கள் ஒரு ரத யாத்திரை பண்ணி நாங்கள் பெரியவா போன இடத்துல திரும்பி ரத யாத்திரை பண்ணிட்டு போனோம். அப்போ ராத்திரி அந்த குமாரசுவாமி, ஏன்னா மலை மேலே போயாச்சு, ராத்திரியில் அங்கே தங்கிட்டு தான் வரணும். தங்கிட்டு வந்தோம். எங்களோட 2-3 லேடிஸ்லாம் வந்துட்டா. அவள் அங்கே கோவிலில் தங்க முடியாது. அந்த கோவிலில் பிராகாரம் மாதிரி இருக்கும், அதில் நாங்கள்லாம் படுத்துட்டோம். இந்த லேடிஸ்க்கு படுத்துக்கிறதுக்கு இடம் வேணும்னா அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர், அவருக்கு பக்கத்தில் ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும். அவர் சொன்னால் நீங்கள் இங்கே தங்க வேண்டாம், அங்கே வந்து தங்கிட்டு போகும். சரி, இந்த பான்ஸ் நாராயண சொன்னேன், இவர் அவாத்து மாமி, இன்னும் நாராயணசாமி ஒருத்தர் அவர் மாமி எல்லாம் அங்கே போனார். குவார்டர்ஸ்னால் வேற மலை மேலே இருக்கிறதுனால சும்மா 4 காம்பவுண்ட் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும். இந்த லேடிஸ்லாம் உடனே சொன்னால் அந்த மாமாட்ட, மாமா ராத்திரி இந்த சுவிட்சு எங்கே இருக்குன்னு சொல்லுவோம், டாய்லெட் எங்கே இருக்குன்னு சொல்லுவோம், நாங்கள் ராத்திரி 7 உங்களை எழுப்ப வேண்டாம், நீங்கள் காமிச்சிட்டேன்னா நாங்கள் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லை 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 இல்லை, அதை மட்டும் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் போகணுன்னா என்ன எழுப்புங்கோ அப்படிங்க. பொம்மனா டிக்கெட் போய் பாத்ரூம் போகணுன்னா டாக்டர் மாமா நான் பாத்ரூம் போகணும்னு யாரும் எனக்கு வாழும். இவளுக்கு ஒரே வெக்கம். அவள் ஆன மட்டும் சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் சுவிட்ச் இருக்கிற இடத்த சொல்லுவோம், நான் பார்த்துக்குறோம் அப்படின்னா. இல்லை நான் காரணமாக சொல்கிறேன். என்ன காரணம்? அவள் சொன்ன இல்லை இல்லை, நீங்கள் வெறும் பாத்ரூம் லைட்டை மட்டும், பாத்ரூம் வீட்டுக்கு அந்த கொள்ளைக்கு வெளியில் இருக்குது, பாத்ரூம் லைட்டை மட்டும் கொண்டாடக்கூடாது. முதல்ல வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் போடணும், போட்டுவிட்டு அப்புறம் பாத்ரூம் லைட்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு. இது வந்து இந்துக்கள் இருக்கிற ஒரு சம்பிரதாயம்னா எதுக்குன்னா, அப்புறம் அவர் நல்ல சொல்ல இல்லை இல்லை, புலியெல்லாம் வந்து இங்கே தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம், ஆற்றுல கொள்ளையில தொட்டி கட்டி வச்சுருக்கா,
மலையா இருக்கு, ஒரே காடு. அதனால புலி இல்லாம அதை தண்ணி குடிக்க வரணும். அது தண்ணி இன்னி குடிச்சுன்னு இருக்கும். அதனால நம்ம லைட்டை போட்டு ஒரு சத்தம் வந்ததுனால அதை முதல்ல அண்ணன் போகும், அதுக்கப்புறம் நம்ம போகணும். அதனால நீ பாட்டுக்கு திடீர்னு போனேன்னாக்க அதுதான் பண்ணிடணும்னு. அப்புறம் இவன் ஒன்றும் போறான். ஒரு பாத்ரூம்லேயே போகலாம். இது இப்படி ராத்திரி கார்த்தால என்னன்னா 4 மணிக்கெல்லாம் காப்பி ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம்மா இவ்வளவு இந்த மரமேலே இப்படி ஒன்றும் பக்கத்தில் கடையில் ஒன்றுமே கிடையாது. எப்படி இல்லை இல்லை அப்படியே ரோட்ல இந்த பசுமாடு போகும், அதை எடுத்து குடிச்சு கறந்துடுவோம். மாடு போகிறது இவன்மா அந்த அழிச்சுன்னு வர வளர்ந்துட்டு அப்படி ஒரு லிட்டராக இருக்கிறவங்க கறந்துக்கிறார். கறந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது. ஒரே ஆச்சரியம்னா ஒரே வேடிக்கையில் இருந்துட்டு உடனே அப்புறம் போயிடுது. இந்த மாமி இந்த கொம்மநாட்டில இதான கவலை, ரொம்ப கவலை. சரி இந்த மாடு கவலை என்ன கவலையை குடிக்க மாட்டேன் என்ன அவர் சொன்ன. இந்த மாடு வரலைன்னா ஏன்னா ராத்திரி புளியை அடிச்சு விடுன்னு அர்த்தம். அவங்க மாடு வந்தா அது ஐசோட இருக்கு, மறுநாளைக்கு காப்பி இல்லைன்னா புளியை அடிச்சு விட்டு இப்படி ஒரு வாழ்க்கை. அதுல உட்காந்து கொஞ்சம் உட்காந்து அங்க போய் இந்த சுவாமிகள் இருந்தார். குமார சுவாமிக்கு போய் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சாமீந்தியமான க்ஷேத்திரம். அப்படி ஃபீல் பண்ணலாம் அந்த இடத்த. அங்கதான் இந்த கன்னடக்காரெல்லாம் என்னன்னா விபூதி என்னோட மாதிரி பஸ்மாவா குறைச்சிக்க மாட்டாங்க. அந்த கல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் குறைச்சி வச்சிருப்பா. இந்த குமார சுவாமியெல்லாம் 8 பார்த்தேன்னா இந்த முருகன் கோவில் பக்கத்துல பெரிய அங்கங்க வந்து தோண்டின்னு போவா. இந்த கன்னடக்காரான வெங்காயத்தெல்லாம் மலையை தோண்டினாலே விளையாடி விபூதி நல்லது. அது மேல முருகன் இருக்கு. ரொம்ப அபூர்வமான க்ஷேத்திரம். அங்கே பெரியவா கோயில் தான். பெரியவா கோயில் விட்டு கூட்டமெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு சமையல் பண்ணணுமே. சமையல் பண்ணுறதுல என்ன சாந்தூர் மகாராஜா அவங்க ஆளெல்லாம் வந்திருந்தா. ஏகாம்பரம் அப்படின்னு பெரியவாட்டனே அவர் சொன்னார்ப்பா, இந்த அடுப்பு அடிக்கிறதுக்கு ஒரே மலையாக இருக்கா, அதான் கொஞ்சம் விறகு இருந்தால் போப்பா அப்படின்னு. உடனே அவர் ஏதோ ஆழ்கிட்ட சொன்னார், கொண்டு போட்டுட்டா. போட்டால் ஒரு போர் விறகு கொண்டு வச்சுட்டா. இந்த அடுப்பில் வச்சு சமைச்சா ஒரே வாசனை. என்னன்னா அத்தனை சந்தனம் புரியல. இது என்னமோ வாசனை முதல்ல புரியல. அடுப்பில் வச்சு எரிச்சிருக்கா சாம்பார் கொதிக்கிறது என்னமோ ஒரே மணக்கிறது, என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் அவங்க கேட்டா என்ன அது ஏன் இப்படி எரிச்சாலே சொன்ன. அது சந்தன மரம் அப்படின்னா. சந்தன மரம்னு சொன்னா என்ன பண்ணிட்டான்னு தினம் விரைவு உண்டான்னு அவள்கிட்ட சொல்லி தெரியவா அந்த கேம்ப் விட்டு கிடக்கிறதுக்குள்ள ஒரு லாரி சந்தனம் கிட்டார். நமக்கு நம்ம குணம் போகுங்க. அப்புறம் அடுப்பு இருக்கல, எல்லாத்தையும் வாங்கி இருக்கு. அவர்கிட்ட தினம் ஒரு தூரம் ஒரு லோடு கொண்டு வர அது இருக்கா. ஒரு சுவாமிஜிக்காக மீன் கொண்டு வந்து வேற ஏதாவது மரத்தை வந்து வெட்டி சேர்த்தாக்க சந்தனம். அப்பதான் இல்லை, அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு நானும் அப்படிதான் பண்ணுவேன். போனா ரொம்ப லட்சம் வரை சுற்றியே எங்க பார்த்தாலும் பண்ணாரு. ஒரே காடா இருக்கு, கோவிலை சுற்றி எங்க பார்த்தாலும் காடுன்னா ஒரே சந்தனம் வரும். அப்படி ஒரு க்ஷேத்திரம் அது குமாரன் அப்படின்னாலே அங்கே அவ்வளவு நைஷ்டிக பிரம்மச்சாரியா வச்சுக்கிறது இருக்கு. இந்த குமாரன் அப்படிங்கிற பேரே பதினெட்டா இருக்கு. இவர் பரமேஸ்வரனோட நேத்ராக்னியிலேருந்து உத்பவிச்ச தீட்சிதர்ஷகர். மனசிஜ கோடி கோடி லாவண்யாய தீன சரண்யாய ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே. மனசிஜன் அப்படின்னா மன்மதன், விஷ்ணுவோட அப்படி மனசுலேருந்து வந்தவன் மன்மதன், அதனால மனசிஜன் பேரு. இந்த முருகன் எப்படின்னா மனசிஜ கோடி கோடி லாவண்யாய, மன்மதன மாதிரி கோடி கோடி மன்மதன போல அழகுள்ளவனேன்னு அர்த்தம். குமாரன் அப்படின்னாலே குத்சித மாறன குமாரன் அப்படின்னு. குத்சித மாறன் அப்படி மாறன்னா மன்மதனுக்கு பேரு. குத்சித மாறன் அப்படின்னா மன்மதனை வர்க்கமடையை சென்றவன் அர்த்தம். அவன் எப்போ தான் தான் அழகன் இப்படி மாற தூக்கின்னு வந்தானார். இந்த முருகன் பிறக்கிறதுக்கு முன்னால வரைக்குமா இவனை பார்த்தோன்னா அவனுக்கு வைப்பான். இவனுக்கு முன்னால நம்மவே அழகா அப்படி. அதனால
மாரண பரியாசம் பண்ணினாத்துல வட்டுக்குள்ள வச்சதுனால எனக்கு குமாரனே பேரு. இவன் எப்பேற்பட்டான்? கோடி இங்கு கோடி எத்தனை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கலாம். அவ்வளவு மன்மதன் சேர்ந்து அழகை சேர்த்தா இவனா. அது பெரியா சொல்றாரு. இவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து பற்றியோ இல்லை. ஒரு மன்மதன் இருக்கக்கூடாதுன்னு இவர் கணக்கிட்டு நேத்ராகினியால் அழிச்ச. இப்ப அழிச்சது போக என்ன ஆச்சுன்னா, ஒரு மன்மதன் போனான்னா கோடி கோடி மன்மதனா ஒரு பிள்ளையா வந்துருக்காங்க. எதுலேருந்து? எந்த கண்ணிலேருந்து அழிச்சாலோ அதே கண்ணிலேருந்து. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எதை வேண்டான்னு ஒதுக்குறியோ அதுவே வேற ரூபத்தில் வரும். விமலானந்தா அப்படின்னு ஒரு அகோரி அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் சொல்ற மனுஷாவோட அந்த கருத்துக்கு பிறவிக்கு காரணம் சொல்ற எவ்வரி தாட் இஸ் எவர் அப்படிங்கிற. மனசுல உதிக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிறவி. இதையே நமக்கு சாஸ்திரம் சொல்றது எண்ணம் அனைத்தும் பிறவி அப்படிங்கிறது. நம்ம பாட்டுக்கு நினைச்சிருக்கோம், நான் ஒண்ணு சொல்ல சும்மா உட்காந்து திங்க் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறோம். அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சுன்னு, இவர் 1 மணி நேரம் திங்க் பண்ணினார்னா ஏதோ 100 கோடி ஜென்மாக்கு இவர் பிளான் பண்ணிட்டு விதைய விளைச்சுட்டார். அதனால்தான் மனசுல எண்ணமே எழும்பாத நிலைக்கணும், எண்ணமே எழும்பாத நிலைக்கணும். ஞானிகள்லாம் திருப்பி திருப்பி நம்மளாம் எதுக்கு அடேஷன் அப்படின்னு ஒன்று எண்ணெய் பட்டுக்கு இது என்ன தானே சார், சும்மா என்ன காசா பண்ணலாம் நம்ம பட்டுக்கு நினைக்க விடாது அப்படின்னு. காசு பணமாக இருந்தால் நினைச்சுடலாம், எவனாலும் திருடினான்னு போயிடுவோம். இது பிறவியா வந்துடும், நீ தான் பண்ணியானும் விழுதானும். அதனால எதுக்கு பயப்படுறியோ இல்லையோ இந்த மனசுல எண்ணத்துக்கு மட்டும் இருக்கணும். எண்ணம் உதியாத நிலை அப்படின்னு சொல்றாரு. இந்த எண்ணம் எழும்பாத நிலை, எண்ணம் உதியாத நிலை. அந்த ஜென்மா இல்லாத நிவர்த்தி பண்ணணும்னா ஒரே வழி, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மனசுல எண்ணம் உதிக்காத இருக்கணும். அது உதிக்கிறதே எப்படி வரும்னா, முதல்ல 4 தான் உதிக்கும். அதுக்கப்புறம் கடையெல்லாம் விடாது. நான் அழகன், நான் படித்தவன், நான் படிக்காதவன், எனக்கு பிடிச்சவன், எனக்கு பிடிக்காது, இப்படின்னா அது ஜாமன் விரிஞ்சு பெரிய விருட்சமாகிடும். வேறுனா அந்த எண்ணம் உதிக்காத இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். அதுதான் சாதனைங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. அந்த எண்ணம் அத்தனையும் பரப்பு அப்படிங்கிற அதே தெய்வத்தில் பெரியவான்னு சொல்றாங்க. நம்ம பொழுதுபாகாத உட்காந்து ஏதோ யோஜனை பண்றோம் ஒன்றும் இல்லை. யோஜனை பண்ணினா என்னென்ன அத்தனை ஜென்மான்னு அர்த்தம். இது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அல்வா பிடிச்சிருக்கு அப்படின்னு 1 மணி நேரம் யோஜனை பண்ணினோம்னா அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மால அல்வா கடைக்காரனா வரும். பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த அல்வா வாசனையை பார்த்தாலே பிடிக்காத ஆயிடும். ஏன்னா இந்த பிடிச்ச வாசனை போகணும்னா அதுக்கு எதாவது பண்ணணும் இல்லையா? நல்ல ஹெவி 200, 400, 500 சுகர் பேஷண்டா வந்துடும். அல்வா கடைக்காரனாவும் இருந்து, நல்ல ஹை சுகராகவும் இருந்து என்னன்னா அதுக்கப்புறம் அல்வா பார்த்தாலே ஓடுறதுக்கு கேட்கானே அப்படியே. சரி, பிடிக்காததா என்ன பண்ண, பிடிக்காததா வந்தா என்ன பண்ண, நேர அதுக்குள்ளேயே வந்து வரணும். என்னவும் இல்லை, அவன் கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நிச்சயம் எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது அவன் நமக்கு அப்பாவோ இல்லை நாம அவனுக்கு அப்பாவோ ஏதோ ஒன்றா அர்த்தம். அவனை கண்டா பிடிக்கிற வரைக்கும் இது இப்படி பேலன்ஸ் பண்ணுமா. எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஆசைப்படணுமோ அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஜென்மா எடுத்து அதை நம்பிக்கையாகணும். எதெல்லாம் பிடிக்கலன்னு இருக்கமோ அதுக்கெல்லாம் ஒரு ஜென்மா எடுத்து அதெல்லாம் சரி பண்ணணும். இப்படி என்னைக்கு நாம சரி பண்ணி வாழ்ந்து இனிமே ஜென்மா இல்லாத பிடிக்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள 100 யோஜனை வந்துடுறது, 100 எண்ணம் வந்துடுறது. இவ்வளவு பயமா இருக்கும் இல்லையோ? யாருனாலும் இனிமேல் ராத்திரி போய் ஒண்ணுமே நினைக்காத இருக்க முடியுமான்னு முடியாது. இங்கேருந்து போறதையே நினைக்க ஆரம்பிச்சுட்டு என்ன நைவேத்தியமா இருக்கும், இன்னைக்கு என்ன பிரசாதமா இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா அதனாலதான் இந்த வெளிகள்லாம் பார்த்தார். அவ்வளவுதானே, ஒவ்வொரு எண்ணமும் கருத்து அவ்வளவுதானே. இனிமேல் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதையும் நினைக்காதே இருக்க முடியல. அப்போ ஒன்று பண்ணுங்க,
அந்த எண்ணத்தை அத்தனையும் பகவத் ஸ்மரணையா முடியும், ஈஸ்வர சிந்தனையா முடியும் அப்படின்ட்டு. இப்ப ஈஸ்வர சிந்தனையா அப்படின்னா 24 மணி நேரம் ஈஸ்வரனே நினைச்சிருந்தா நிச்சயம் அடுத்த ஜென்மா ஈஸ்வரன் தான். அவ்வளவுதான். அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம் தத்துவமசி சிம்பிளா வச்சுருக்கு. அதனால்தான் இந்த ஸ்மரணை ஸ்மரணை ஸ்மரணைன்னு அந்த பகவத் ஸ்மரணையை விசேஷமா சொல்லியிருக்கிறதுக்கு காரணம், அந்த எண்ணம் அத்தனையும் பிறப்பு அப்படின்னா அந்த எண்ணம் புதியாக இருக்கணும் தான், எழும்பாத இருக்கணும் தான் எண்ணம் புதிய. அப்போ வேற எண்ணத்தை மாற்றிடுவோம். அதோட குணமோ எண்ணாத, மனசுனாலே எண்ணம் தான். மனசுன்னா என்ன, ஏதாவது ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பார்த்தான்னு இல்லை, எண்ணங்கள் தான் குவியல் தான் மனசு. அப்போ அந்த எண்ண குவியல் முழுக்களும் பகவத் விஷயமா இருந்தாலும் பகவானாவே இருந்துருக்குன்னா, பகவத் ஸ்மரணையாவே இருந்துருக்குன்னா கவலையே இல்லை. அது வேடிக்கை என்னங்க, இந்த பகவத் ஸ்மரணையாவது என்ன ஆயிருக்குன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நாள் ஜாஸ்தி இருக்குமோ அத்தனைக்கு எத்தனை அது இன்னும் பழுக்கிறது வளர்க்கிறது. அதுதான் அந்த ஸ்மரணையை ரொம்ப முக்கியமா சொல்லும். அந்த எண்ணம் அந்த இருந்தால்தான் அது ஒண்ணுதான் நமக்கு ஜென்ம நிகழ்த்தியை கொடுக்குமே வெளியே வேற எந்த குரூப்ல போனாலும் என்ன பண்ணினாலும் வேஸ்ட் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதைத்தான் யோகம் யோகம்னு சொல்ல, அந்த மனசை கொண்டு போய் அந்த பகவானோடைய அந்த பகவத் ஸ்மரணையிலே கொண்டு அப்படியே சேர்க்கதான யோகம்னா சேர்க்கிறது. அப்படி கொண்டு டைட்டா கட்டி போடுறது, அதுதான் யோகம். அந்த யோகம்னாலே சேர்க்கை, அதுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லணும். நல்ல யோக ஜாதகம் சார் இருக்கு அப்படின்னாரு. இதுக்கு மேலேயா யோகம் வேணும்? ஈஸ்வரனா சேர்க்கிறதே பெரிய யோகம், பிரைஸ் அடிக்க முடியும், லாபத்தை அடைய முடியும். அதுதான் அப்படி இருக்கு. இது எதுக்கு சொன்னேன்னா, இது பரமேஸ்வரன் கூட விதிவிலக்கு இல்லை. இவர் எந்த மன்மதனே பிராதுன்னு கண்ணால எரிச்சாரோ அதே நெருப்புலேருந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா வந்துட்டான். கோடி கோடி மன்மதனா வந்தான். முருகன் அப்படின்னாலே அழகுதானே வந்துட்டான். அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வித்தியாசம்தான். அப்படிதான் இவர் வந்து அந்த நேத்ராக்னியிலேருந்து பொறி தெரிச்சு, அதாவது ஸ்கந்தம் அப்படின்னு நமக்கு பேக்கம். ஸ்கந்தன்னா புள்ளி வழிபடுறதுன்னு அர்த்தம். நெருப்பு பொறி, நெருப்பு எப்படி வரும்? அடுப்புலேருந்து இருந்தால் தடாரம் தெரிக்கும். அது மாதிரி இப்படி தெரிச்சது ஒரு பொரியம். அது தெரிக்கிறதே 6 ஸ்பிரிட் ஆகிடுச்சு. 6 பிரிஞ்சு அந்த 6 பொரியும் நேர போய் கங்கையில விழுந்து, கங்கையில விழுந்தா என்ன இருக்கு? நெருப்பு பொறி தண்ணீரை விழுந்தா அணைஞ்சுதானே போகணும். ஆனா இது பரமேஸ்வரோட நேத்ராக்னி ஜுவாலையா இருந்ததுனால கங்கைக்கு தாங்கல தரிச்சுட்டு, அவளால தாங்க முடியல. பிரம்மாட்ட சொன்னா, ஐயோ என்னால முடியலன்னு. அவர் கூலா சொன்னார், உன்னால தாங்க முடியலன்னா ஒரு குட்டையை காமிச்சார். இத்தனோண்டு ஒரு பாண்டு அதை காமிச்சு, சரவணம்னு அதுக்கு பேர், அதில் கொண்டு போடுவோம். கங்கைக்கு தூக்கே இருக்குது. மகாபிரவாகமான என்னாலே இது தாங்க முடியலங்கிற இந்த ஒரு குட்டையில கொண்டு போட சொல்லி அது என்ன ஆகுங்க? அது சொன்னா சொன்னேன், அடாசலே அது வெறும் குட்டை இல்லை, பராசக்தின்னு. ஈஸ்வரனோட அந்த தகிப்பை, அந்த சக்தியை, வீரியத்தை வேற எந்த சக்தியாலையும் தாங்க முடியாது. பராசக்தியான அம்பாள் ஒத்தியால் தான் அவனை தாங்க முடியும், அந்த சக்தியை தாங்க முடியும். அதனால அதில் கொண்டு சேருங்க, அப்படியே அதில் கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எப்படி பராசக்தி சரவணமா இருந்தா அப்படின்னா, அசுரன் ஒருத்தன், பஸ்மாசுரன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணா, பரமேஸ்வரன் தபஸ் பண்ணி வரம் வாங்கினான். நல்ல வரமா வாங்கினான். என்னென்ன, என் கையால எதை தொட்டாலும் யாரை தொட்டாலும் பஸ்மமாயிருக்கும். இதுக்கு வரம் வாங்குவானே. அப்படி ஒரு சமத்து வாங்கிட்டா. சரி, அவன் கேட்டவனோட சமத்தை சொல்றதா இல்லை கொடுத்தாரு ஒருத்தர் வரம் அவரோட சமத்தை சொல்றதா? அவர் கதாஸ்துன்னு விட்டார். அவன் பார்த்தான், சரி நீ இதை வரம் கொடுத்துட்டே, இதுதான் ஒர்க் பண்றதா, என்னையிலேருந்து என்ன இருக்கணும், முதல்ல நீ தான் ஓப்பனிங் செரமனி, முதல்ல உன் தலையில வைக்கிறேன் அப்படி வச்சான். இவர் பார்த்தார். அப்புறம் தான் இவர் முடிச்சுட்டார். என்னடா அது திடீர்னு நம்ம தலையிலே வைக்கிறான் அப்படின்னு. என்ன பண்ண, தடார்னு மறந்து போயிட்டார்.
அந்தர்த்தியானம் ஆயிட்டார். உட்காந்து பக்கத்தில் பார்த்துட்டு பார்வதிக்கு என்ன திடீர்னு இவர் ஆயிட்டாருன்னா இவளுக்கு பயம் வந்துருத்து. அடுத்தது இவனே அவர்தான் இல்லையா ஒன்றையில ஒன்றரையில இருந்தாங்கன்றது. அம்பாளுக்கு ரொம்ப தாபமாக போயிட்டான். என்னையாவது இப்படி அசக்தமா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இவரென்னா வெளியில போய் ஒழிஞ்சு விட்டார். நம்ம எங்க ஒழிஞ்சு வெளியில ஒரு பதிவிரதியா இருந்ததுனால அந்த பிரிஞ்சு இருந்து பழக்கம் இல்லை. என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அந்த உருக்கத்துல உருகினாதான் தண்ணியா விட்டு ஜலமாயிட்டார். அதாவது தண்ணியா உருகனா சார் அப்படிங்கிறாங்க. இது அம்பாளுக்கு வரும். பரமேஸ்வரனை காணும்னு பிரிஞ்சுட்டோம்னு அந்த பதியை காணாததுனால அப்படியே தண்ணியா பாகா கரைஞ்சி போயிட்டாங்க. அப்படி வந்ததுதான் இந்த சரவணம்ங்கிற பொய்ய. இதை வெறுமா கங்கிச்சுனேன். அதனால வெறும் தண்ணியை நினைச்சுட்டு அதை அம்பாடு இப்படி அவனே கங்க கேட்டா அது எப்படி அம்பாடு எதுக்கு தனியா போனான்னு. இப்படிதான் நானா இவ்வளவு நம்மளுமே பார்வதி ரூபத்தில் இருந்தானே ஏதாவது ஆயிடுபடுறதுன்னு தண்ணி ஆயிட்டார். அதனால ஈஸ்வரனோட அந்த வீரியத்தை அவளால்தான் நம்மளே அதுல கொண்டு சேர்ந்தேன். அதுல சேர்ந்தா 6 வழியா இருக்கு. தண்ணியில விழுந்தா போயிட போறதுன்னு என்ன பண்ணாங்க அம்பாள் புஷ்பமா தாமரப்புவா புஷ்பம் கர்ப்பைங்கிற மூலியம் அது மாதிரி 6 தாமரப்புவா இருந்தது. அப்படியே பொரிய வாய்ட்டா மூடிவிட்டார். மூடினா திருப்பி மலர்ந்தா 6 குழந்தை. 6 குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்கணும். உடனே ஆர்டர் போட்டா கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் பார்த்தீங்கன்னா ஆகாசத்துல இன்னமும் அந்த கிருத்திகைனால 6 நட்சத்திர மண்டலமாக தான் இருக்கும். நம்ம சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் எல்லாம் இன்னமும் நீங்க அஸ்ட்ரானமியை பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியை பார்த்தீங்கன்னா விசிபிளா தெரியுது. 6 நட்சத்திர கூட்டமாக தான் இருக்கும். அந்த 6 நட்சத்திரமா இருக்குது. இந்த 6 நட்சத்திரத்துக்கு அதிதேவதைகள் கிருத்திகா நட்சத்திர தேவதை. இவ 6 பேரும் அம்பாளோட ஆజ్ఞையினால அந்த குழந்தைக்கு பால் ஊற்றி வளர்த்தார். அதனாலேயே அவனுக்கு இந்த தாயாரோட பேரே கார்த்திகேயன் 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 முடியும். இந்த கங்கையில போய் இருந்தாலே கொஞ்ச நேரம் அப்புறம் அவளால தாங்க முடியலன்னு அப்புறம் சரவணத்துக்கு வந்தார். அதனாலேயே அவர் பேர் காங்கேயன்னு பேர். கங்கை சம்பந்தம் உள்ளதுனால கங்கையிட்ட போய் வாசம் பண்ணி இருக்கிறனால காங்கேயன் காங்கேயன்னு பேர். இப்படி வந்தவன் தான் இவன். அது என்ன நெத்தியிலேருந்து வந்தது ஞானபுரினா நெத்தியிலேயே சோம சூர்யாக்னி யோசனன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் இன்னொன்று அக்னி. அது வெறும் அக்னி இல்லை, பொசுக்கிற அக்னி இல்லை, ஞானாக்னி. அஜானத்தை பொசுக்கும் ஞானத்தை வளர்க்கிற அக்னி ஞானாக்னி. அதுதான் இவர் இப்படி சரவணனா இது தன கதையை என்ன சொல்றாரு யாரு சொல்றாங்க ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் உபதேசம். இந்த கதை யாக சம்ரட்சணத்துக்காக வச்சுன்னு போனார் இல்லையா. யாக சம்ரட்சணத்துக்காக போறதே ஒவ்வொன்றா சொல்றேன். அந்தந்த இடத்துல போறதே அந்தந்த இடத்துல கதையை சொல்றாரு. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போனா எப்படி அவளை ட்ரீட் பண்ணணும், எப்படி நாம நடந்துக்கணுங்கிறதுக்கு நம்ம புராணங்கள் எல்லாமே சொல்லி தருது. இவர் தாடியை மீசியமா தூக்கின்னு போயிட்டு இந்த குழந்தையில இருக்கிறதுன்னு அழிச்சுட்டு போயிட்டு விஷாத அழிச்சுன்னா நன்னா கதை. அதனால இந்த குழந்தைகளுக்கு கடப்பு தெரியாத இருக்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு போறாரோ அதுல வரத்தே தான் இந்த கங்கை கரைக்கு வரத்தே கங்காவதரணம் அப்படின்னு ராமாயணத்துல கங்கை வந்தத்தை சொல்ற. கங்கை வந்தத்தை சொன்ன உடனே அந்த கங்கைன்னு ஸ்கந்தனோட ஞாபகம் குமார சம்பவத்தை சொல்ற. இதுலதான் இத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. பொதுவா ராமாயணத்துல வால்மீகி ஒரு கதையில வந்ததுன்னா அதுல உபகதையெல்லாம் வந்துட்டு இதை படிச்சாலோ இதை கேட்டாலோ இந்த பலன் அப்படின்னு பலஸ்ருதி சொல்ற வழக்கம் இல்லை. பாகவத்துல எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே பலஸ்ருதி சொல்லியிருக்கு. கஜேந்திரமா வச்சா காலையில வச்சா பிரகாசத்தை வச்சா இதை வச்சா அப்படின்னு சொல்லி. ஆனால் வால்மீகி அப்படி மாதிரி பலஸ்ருதியை சொல்லல. ஆனால் இந்த குமார சம்பவம்னு இந்த கதையை சொல்றதை மட்டும் பலஸ்ருதி சொல்லியிருக்கு. பாலகாண்டத்துல அது வருது 37வது சர்க்கத்துல. அது என்ன சொல்றது? ஏஷதேனாம கங்காய விஸ்தாரோபி ஹிதோமய குமார சம்பவச்சைவ தன்யா புண்ணியஸ்ததைவ ச அப்படிங்கிறது.
இந்த குமார சம்பவமான இந்த கதையை யார் கேட்கிறாளோ அவளுக்கு கேட்டவாளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்க. முதல்ல ஏகாகுத்ஸா வேண்டுகோ அப்படிங்கிறது. ஆயுஷ்மான், முதல்ல எனக்கு ஆயுசு, தீர்க்க ஆயுசு இருக்கும். புத்திர பௌத்திரஸ்ச, அவளுக்கு குழந்தை பெயர் கிடைத்தி வம்ச விருத்தியாகும். அதுக்கு மேலே ஆரோக்கியம் கிடைக்கும், தனம் தானியம், இப்படி எல்லாத்தையும் இந்த இதுக்கு மேலே புண்ணியத்தை தரும். புண்ணியத்துக்கெல்லாம் கொடுத்ததோடு மகா புண்ணியமான என்ன பண்ணணும்னா ஸ்கந்த சாலோக்கியம் ஆப்னியாது அப்படிங்கிறது. அந்த ஸ்கந்தனுக்கு சமமாக ஸ்கந்தலோகத்தில் போய் ஸ்கந்த சாயுஜ்யத்தையே அடைவா, இவாளே ஸ்கந்தனா ஆயிடுவா அப்படின்னு 3 ஸ்லோகத்தில் வால்மீகி விஸ்வாமித்திரரோட வார்த்தா ராமருக்கு சொல்றாப்புல இந்த குமார சம்பவத்தை, இந்த கதையை கேட்டவாளுக்கு இந்த புண்ணியம் அப்படின்னு பண்ண சொல்றோம். இந்த குமார சம்பவ செய்வர் அப்படின்னு வால்மீகி எழுதினத்தினாலே ஆதிகவியா இருக்கிற அவர் இந்த முருகனோட உத்பவிச்சது அப்படின்னு சொன்னதுனாலே மகாகவியான பின்னால காளிதாசன் என்ன பண்ணாங்க, ஆதிகவியோட வாக்கே நாம உபயோகப்படுத்தணும் குமார சம்பவம்னே பேர் வச்சுங்க அப்படி சொல்ல. அந்த ஸ்கந்தன்னா துள்ளி வெளிப்படுறது அப்படின்னு சொன்னோம். அருள் மின்னல் அப்படின்னு சொல்லும். அந்த அருள் மின்னலே காவிட்டு தானே வருது. அதுதான் இந்த சிவஜோதி சேர்ந்து இப்படி 6 பொறியா வந்தவர், 6 முகமா இருக்கிறவர், சரவணபவம் அப்படின்னு இந்த அம்பால இந்த சரவணபவம் பொய்யா இன்னமும் பழனியில் இருக்கு. சரவண பொய்கி அப்படிங்கும். அப்படி இருக்கிறதுனாலே முருகனுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட மந்திர சாஸ்திரத்துல முருகனுக்கு மூல மந்திரமா என்ன வச்சிருக்கு, சரவணபவான்னு இந்த ஷடாட்சரத்தை தான் வச்சு அம்மாவோட பேரே இருக்கும் பிள்ளைக்கு. அப்படி இருக்கிற அந்த 6 முகன் 6 அக்ஷரம் ஷடாட்சரம் என்ன பண்றாங்க, அது மதத்தையும் போக்குறாங்க. காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரி அப்படிங்கிறது இருக்கிறது 6 விதமான தோஷங்களையும் போக்குறாங்க. செகந்தராபாத் அப்படின்னு இருக்கு, ஹைதராபாத் செகந்தராபாத். அதில் ஸ்கந்தகிரியும் பெரிய க்ஷேத்திரமாக வச்சிருக்காங்க. இந்த ஸ்கந்தகிரி முதல்ல கும்பாபிஷேகம் நடந்தது. பெரியவா போனால் பெரியவாதான் சொல்லி அந்த 2 பெரியவாடு என்னமோ தெரியல, அந்த முருகனுக்கு கோவில் கட்ட சொல்றதுல ரொம்ப பிரியம். இந்த ஹைதராபாத்தில் செகந்தராபாத்தில் ஸ்கந்தகிரி பெரியவாடு கட்ட சொன்னது. டெல்லியில் போனீங்கன்னா மலை மந்திர் அப்படின்னு உத்தர சுவாமி மலை பெரியவாடு கட்ட சொன்னதுதான். அந்த சுவாமிக்கு மட்டும் மலை மந்திரில் மட்டும் முருகனுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, தேனம்பாக்கத்தில் இருக்கிறதே பெரியவா கட்ட சொல்லி ஆகிய வாழலாம் சேர்ந்து எல்லாம் கட்டினா. காரணம் அதில் ஒரு சர்தார்ஜி அவளோட இடமா இருந்தது. அங்கே போயிருக்கிறது ஒரு நாளைக்கு அந்த பக்கமாக வரதே அதில் ஒரு பாம்பு படம் எடுத்துன்னு அந்த இடத்துல இருந்துருக்கு. அந்த சர்தார்ஜியோட பிள்ளை அந்த இடத்துல ஏதோ அந்த சம்மரில் சார்ஜ் ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு பெரிய மாளிகையாக கட்டிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாம்பை பார்த்தோம்னா அந்த அப்பாவுக்கு சொப்பனம், பாம்பு அங்கே இருக்கிறது திருப்பி சொப்பனத்தில் தெரிஞ்சோன்னா அவர் இந்த மாதிரி நம்ம வீடெல்லாம் கட்டுறது அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை சொல்லி தெரியவா அந்த சந்தர் முருகனோட சாநித்தியம் இருக்குது, அதனால் நீ அங்கே கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டிக்கலாம். அதுக்கு கணபதி ஸ்தபதி தான் இந்த விக்கிரகம்லாம் பண்ணிட்டு வந்தது. பட்டிமலை குப்பம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கல்ல வேலூர்லேருந்து எடுத்துனாங்க. அந்த சுவாமியை மட்டும் பெரியவா பார்த்துட்டு என்னென்னா எரிக்கி கட்டிவிட்டார். டெல்லியில் இருக்கிற இந்த சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி பெரியவா ஆலிங்கனம் பண்ணிட்டு ஸ்தபதி சொல்வர், இதுக்கு மேலே அதுக்கு என்ன எந்திரா வைக்கணும் மந்திரா வைக்கணும் கும்பாபிஷேகம். ஃபோட்டோவே இருக்குது, அதை விபூதிக்கான்ட்டு தடவி எழுதி பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு லட்சணமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு கடைசியில் கொண்டு போய் பிரதிஷ்டை அப்படின்ட்டு என்னென்னா எரிக்கை ஆலயம் தான் எழுதி. அதுமாரி ஸ்கந்தகிரியில் கும்பாபிஷேகம் அன்றைக்கி உபன்யாசம் பண்ணுறோம் ஆரம்பிக்கிறோம். எடுத்தோடனே இந்த செகந்தராபாத்தில் முருகனுக்கு ஸ்கந்தகிரின்னு கோவில் வந்திருக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியுது. செகந்தராபாத்னு துருக்க பேராக இருக்கிற ஊருக்கு ஸ்கந்தகிரி என்ன பேர் முருகனுக்கு பொருத்தம்? 1 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
சிக்கந்தர் அப்படின்னா என்ன? நாம் ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் நினைச்சிருக்கோம், தெரியவா? ஸ்கந்தன்றதோட திரிவு தான் சிக்கந்தர். ஸ்கந்தரோட இருக்கிற இடம், அதனால சிக்கந்தராபாது. அது ஸ்கந்தர் இருக்கிற இடம் தான். ஸ்கந்தன் தான் அரபிக்கில் சிக்கந்தரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அலெக்சாண்டர் எந்த சுவாமி பேர்? அலெக்சாண்டர் எந்த சுவாமி பேர்? அதுக்கு ஸ்கந்தர் அப்படிங்கிறது சில பிரதேசங்களில் சொல்ற வழக்கம் இஸ்ஸு சேர்த்துப்பார், இஸ்கந்தர்பா. அது மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூலுன்னு சொல்ல மாட்டேன், இஸ்கூலு. அது ஏன் முன்னால் ஒரு இஸ்ன்னு தெரியாது. இப்படி இல்லாம சொல்ற வழக்கம் உண்டு. அதனால இந்த ஸ்கந்தர் இஸ்கந்தர் ஆகலாம். அதுவே இப்படி நடந்து போய் ஸ்காண்டினேவியா அந்த யூரோப்புக்கு போகிறது என்ன ஆயிடுச்சுன்னு அந்த செமிட்டிக் பாஷையில் எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு அல் சேர்க்கிற வழக்கம். இந்த ப்ராப்பர் நாமுக்கெல்லாம் அல் சேர்க்கிற வழக்கம். அப்படி சந்தர் இஸ்கந்தர் ஆகி அல் சேர்த்தோன்னா அல் இஸ்கந்தர் ஆயிடுத்து. அது கடைசியில் என்ன ஆயிடுத்து? அலெக்சாண்டரா ஆயிடுத்து. அல் இஸ்கந்தர் அலெக்சாண்டர். ரொம்ப விவரமாக இருக்குது, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஆச்சு. அந்த பேர் விசேஷம் பாரு அப்படிங்கிற தெரியுங்க. அலெக்சாண்டருக்கு பேர் வச்சதுனாலே என்ன ஆயிட்டாங்க, இந்த முருகனோட நாமாக்கு பொருத்தமா அவனும் இனிமேல் தேசம் முழுக்கலும் ஜெயிச்சுன்னு வந்தான், உலகம் முழுக்கலும். அவனும் சேனாபதியாகவே இருந்திருக்கான். இவர் தான் சேனாபதினா அந்த பெயர் வச்சதுனாலே அவன். அப்புறம் அந்த பிரதேசத்துக்குலாம் நிறைய ஸ்காண்டினேவியா ஸ்காண்டியான்னா சொல்றா. ஒன்றும் இல்லை, சௌரர்கள்லாம் இருந்தால் சௌராஷ்டிரா, மராட்டிக்காரெல்லாம் இருந்தால் மகாராஷ்டிரா. இது மாதிரி எந்தெந்த உபாசகர்கள் இருக்காளோ அவள் இருக்கிற இடத்துக்கு அந்த பேருக்கும் வருது. ஸ்கந்தர்கள்லாம் இருந்தது ஸ்காண்டியா, ஸ்கந்த உபாசனை பண்ணிக்கிறவர்கள்லாம் இருந்தது ஸ்காண்டியா, ஸ்காண்டினேவியா அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்தாப்புலேயே அந்த இடத்துல வீராதி வீரன் சூராதீஸ்வரன்னா ஒரு அலெக்சாண்டரும் வந்திருக்கான். இப்படின்னு சொல்லி அதனால அலெக்சாண்டர்னா வேற ஒன்றும் வச்சுக்கோன்னா முருகனோட ரமானம். அவருக்கு அஷ்டோத்திரத்தில் அதையும் ஜெயிக்கணும். அலெக்சாண்டராய மகா இப்படிலாம் இதை டெவலப் பண்ணிட்டு போய் அது வந்து அவன் அப்படி வச்சுருந்தான்னா இந்த துருக்கண்ட வரதே அது சிக்கந்தரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதனால அலெக்சாண்டராக இருந்தாலும் சரி, சிக்கந்தராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கந்தர் தான் அப்படின்ட்டு அவருக்கு சிக்கந்தராபாத்தில் இந்த பெயருக்கு ஏற்றாப்புல இந்த ஊருக்கு சாநித்தியம் வராப்புல ஸ்கந்தகிரியில முருகன் கோவில் இருக்குங்க. காரணம் பார்வதியிலேன்னு இருக்கு. இது முருகனோட பிரபாவம் செஞ்சது. அன்னையின் பிதாவும் முன்னேறி தெய்வம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வம் என்னென்ன? அம்மா அப்பா. வேறுமே தான் மாத்திரு தெய்வோபக பித்ரு தெய்வோபக. சரி, இவ ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா கவலை இல்லை. அம்மா தனியா அப்பா தனியா இருந்தாக்க பல விதத்துல சௌரியம், சில சமயங்கள்ல இடைஞ்சல். ஆனா இங்கேயோ நமக்கு ஜெகன்மாதா ஜெகத்பிதாவான ஜெகத்பிதரோ வந்து பார்வதி பிரவேசங்கள் எப்படி இருக்காங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கானா? அர்த்தநாரியா. அர்த்தநாரியா இருந்தாலும் எப்படி இருக்காங்க? இவர் பாதியா இருக்கார், அவர் பாதியா இருக்கார். இவர் வலப்பக்கமா இருக்கா, ஒரு இடப்பக்கமா இருக்கா? சரி, இப்போ போய் ஏதாவது பரமேஸ்வரன் உபாசிக்கலாம்னு போனாக்க அவருக்கு சிவாஸ்தோத்திரம் பண்ணலாம், பில்வார்ச்சனை பண்ணலான்னு போனா தப்பி தவறி இடது காலில் விழுந்துருச்சுன்னா அவருக்கு கோவம் வந்துருவான். ஏன்னா எனக்கு பூஜை பண்ணிட்டு அவர்கிட்ட போட்டாங்க. சரி, அம்பாளுக்கு தான் லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணலான்னு குங்குமத்தை போட்டா தப்பி தவறி வலது காலில் விழுந்துருச்சுன்னா அவளுக்கு கோவம் தான் வரலாமா? இப்படி எதை பண்ணினாலும் கன்ஃபியூஸ்டா இருக்கு, குழப்பமா இருக்கு. நீ கண்ணால பார்க்கணும் அப்படின்னா உடனே அவர் கேட்கறான், எந்த கண்ணால பார்க்கணும்? சிவ கண்ணால பார்க்கணுமா, சக்தி கண்ணால பார்க்கணுமா? கையை தூக்கி அனுப்பணும்னா இடது கையால பண்ணணுமா, வலது கையால பண்ணணுமா? இப்படி எட்ட பண்ணினாலும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. இப்படி இருக்கிற கன்ஃபியூஷன் போறாதுன்னு ஒருத்தர் பண்ணினார். பெரிய சிண்டு முடிஞ்சார். அடையப்பல ராமகிருஷ்ண தீட்சிதர்னு மடத்துல இருக்க. அவன் அடையப்பலங்கிறது காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு வேலூர் கிட்ட இருக்கு.
மகானான அப்பைய தீட்சிதரோட அவதார ஸ்தலம். அந்த ஊர்களை தான் இடையில அப்பைய தீட்சிதர். அந்த அப்பைய தீட்சிதர் வம்சத்தில் வந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர். இன்னமும் 90 வயசுக்கு மேலாக தான் இருக்கார். அவரோட வம்சத்தில் அப்பைய தீட்சிதர் வம்சத்திலேயே வந்தவர் நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு அவரும் அப்பைய தீட்சிதரோட தம்பி பேர். மதுரையில் மந்திரியாக இருக்கிறவர், பாண்டிய ராஜாட்ட மந்திரியாக இருந்து ரொம்ப அம்பாள் உபாசகர். அவர் பெரிய மகாபலி. இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் ஒரு நாளைக்கு பாதி ராத்திரி 1:30 மணிக்கு டாய்லெட்டுக்கு போகலான்னு போனது. இந்த பெரியவா மேலால் படுத்துட்டு இருக்கா அந்த இடத்துல, அதை தாண்டி தான் போகணும். இவர் இப்படி போகிறதே என்னன்னா கையை தட்டினா பார்த்தா இவர் முடிச்சுன்னு உட்காந்துருக்காரு. அறிக்கை லைட் ஒன்று வச்சுருக்கோம் உட்காந்துருந்தார். இவங்க பார்த்து யார் பாதுகாத்து கையை தட்டினாங்கன்னா நீங்கள் யாருங்க அப்படின்னு பெரியவா முடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. என்னுடைய ராமகிருஷ்ணன் சொன்னாங்க, யாரு? நான் தான் ராமகிருஷ்ணன். உங்கள் தீட்சதற்கு இந்த ஆண்டாயம் முன்னாடிக்குள்ள சண்டை பண்ணுறதே வேலையோ தொழிலோ? என்ன பாதுகாத்துக்கு 2 மணிக்கு இப்போ தீட்சர் வைக்கானே சும்மா இருக்க மாட்டாரா? அதனால ஆண்டாயம் முன்னாடிக்குள்ள கல்யாணம் பண்ணுறதே தொழிலாக பரம்பரைக்கே எல்லாம் வேலையோ அப்படின்னு அவர் தலையும் முடியல. காரணம் அவரே பாபா அவசரமாக ஒன்றும் போனோம்னு இருக்காரு. என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகரஸ்தவம்னு உங்களுக்கு மீனாட்சி மேல ஆனந்த சாகரஸ்தவம் நீலகண்ட தீட்சிதர். அதில் ஒரு ஸ்லோகம்லாம் அப்புறம் தான் சொல்ல போகிறார். இப்போ முதல்ல இப்படிதான் ஒரே சஸ்பென்ஸில் தான் கதையெல்லாம் பேச்சு. இல்லை எது கேட்டீங்கன்னா உங்கள் தீட்சிதர் எதுக்கு இப்படி நம்ம குடும்பத்தில் சட்டம் போடாதுன்னு பெரிய இடத்துல போய் மூடி விடுறார் அப்படின்ட்டு அந்த ஆனந்த சாகரஸ்தவத்தில் அம்பாளோட பெருமையை பற்றி சொல்றது ஒரு ஸ்லோகம் வருது. சரி, உன் அம்பையான போல அயோக்கியம் கிடையாது அப்படின்னு மீனாட்சியில, உன்னை போல அசடு கிடையாது, உன் ஆந்தையான போல வெட்டிக்காரன் கிடையாது, அவனை போல ஏமாத்துறவும் கிடையாது அப்படின்னா இன்னும் மீனாட்சிக்கே சந்தேகம் பண்ண எதுக்கியா இவர் நம்மள என்னன்னா சொல்லிட்டு அவரையே வைய என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்றார். அவன் ஏன் பயங்கர கொல்லாளன்னு சொல்றேன். இவன் மன்மதனை எரிச்சாரோ காமாரி அப்படின்னு இவருக்கு பெரிய பெயர் வாங்கிட்டார். மன்மதனை ஜெயிச்சிட்டர் சாம்பலா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் பேர் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா எந்த கண்ணால எரிச்சார் அப்படின்னு மீனாட்சிகிட்ட கேட்கிறாரு. அவன் உடனே நெத்தியில் இருக்கிற கண்ணால எரிச்சார் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். அதுதான் சொன்னேன், நெத்தியில் இருக்கிற கண்ணால தானே எரிச்சார். இல்லை, வலது கண்ணால எரிச்சிருந்தா அவரோட கண்ணால எரிச்சார். நெத்தியில் இருக்கிற கண்ணுன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுத்துக்கு சேர்ந்த கண்ணு இப்படிதான் இருக்கு. ரெடிலாட்சம்னு நடுப்புற இருக்கு. ஸோ அதனால அந்த கண்ணுல 50% உன்னோடது தானே, எரிச்ச கண்ணுல 50% உன் கண்ணு தானே. அம்பாடு கொண்டே ஒரு டவுட் வந்துருக்காம கணக்கு சொன்ன ஆமா அப்படின்னா அப்போ மன்மதனை எரிச்சதுல 50% கிரெடிட் உனக்கு மேலே கொடுக்கணும். நீனு சேர்ந்து மன்மதனை எரிச்சிருக்கிறதானே உனக்கும் பேர் சொல்லணும். அப்படி இல்லாத இவருமே இவரோட சொந்த சர்க்கார எரிச்சாலே காமாரின்னு அவர் மட்டும் பேர் வாங்கிட்டு போயிட்டார். நீனும் போட்டோ விட்டு விஷாலுக்கே வர வேண்டிய கிரெடிட்ல வராத அவர் தான் ஏமாத்தினான்னா நீனும் ஏமாந்து போயிட்டு மீனாட்சிங்கிறான். அம்பாளுக்கு உடனே கவலையாக இருக்கான். சொல்றது வாஸ்தவமாக தான் இருக்கு. உடனே என்ன பண்ணாரா, அதையான விடு, அதுலையான 50% தான் ஷேர். அதை விட அயோக்கியத்தனை என்ன பண்ணிட்டாங்க, இவன் காலசம்ஹாரமூர்த்தி காலாரின்னு பேர் வாங்கிட்டான். அந்த யமனை உதச்சி அழிச்சானே எந்த காலால் அழிச்சான்? இடது காலால் தான். அப்போ இடது கால் முழுக்க அவனோட தானே. ஆமாம், இடது பக்கம் நீ இருக்குன்னா காலை இடது கால் அவனோடதாக தானே இருக்கணும், உன்னோடதாக தானே இருக்கணும். அப்போ முழுக்க 100% உன்னோட காலாலேயே யமனை ஜெயிச்சிருக்கான், கொண்டிருக்கான். ஆனால் இவன் காலசம்ஹாரமூர்த்தின்னு பேர் வாங்கிட்டு போயிட்டான். அதுலையான 50% போய் விட்டு தொலைவிடுன்னு விடு. இது 100% உனக்கு தான் பேர் வரணும். ஆனால் உன்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறாங்கன்னா
என்ன ஆயிடுதா, மீனாட்சி நெருப்பு கொள்ளலையா, கூப்பிடு வக்கீல, இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்து அப்படின்னு கிளம்புறாப்புல இருக்குது. அப்படின்னு இந்த கதையை சொல்லிட்டு தெரியவா, இது எப்போ ராத்திரி 1:30 மணிலேருந்து ஆரம்பிச்சு 3 மணி மட்டும் சொல்லிட்டு உங்கள் தீட்சதற்கு என்ன இந்த செய்ய முடியல. அவள் 2 பேரும் என்னமோ பண்ணிட்டா, அவர் ஏதோ பேரை வாங்கிட்டா எத்தையோ பண்ணிட்டா இருக்கட்டும். இவர் எதுக்கு போய் அனாவசியமாக சும்மா இருக்கிறவங்களை போய் மூட்டிக்கிறது, இது வந்து தானே. ஆனால் இந்த கதையை சொல்லிட்டு இந்த சோகத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை தூக்கம் வரல, என்னமோ தீட்சதரோட ஆனந்த சாகர ஸ்தலம் ஞாபகம் வந்தது, அதை வச்சு நீங்க ஒரு ஸ்லோகமாக நான் சொல்லி பார்த்துட்டேன், இந்த ஸ்லோகம் சொல்றதை நீ போன, அதனால இப்போ விட்டு இந்த பேசி போய் படுத்துக்குவாங்க எப்போ ஒரு 4 மணிக்கு சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். எங்கள் தூஷதை எழுதினது கூட அழகில்லை, இவர் அந்த ராத்திரியில் உட்காந்துன்னு இவர் யாருக்கு நினச்சிட்டு இப்போ நீலகண்ட தீட்சையோட பண்ணி இவ்வளோ அழகாக சொல்லணும்னா சொல்லிட்டு அப்போ சொல்ல இது இத்தனையும் சொன்னாரோ இல்லையோ, கடைசியில் சொல்லலாம் அவர் ஏன் அப்படி சொன்னார், நீங்கள் தீட்சையே இப்படி சொன்னார், சண்டை போட்டுறாப்புல இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அவர் கடைசியில் முடிக்கல. அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோ, அந்த காமனை ஜெயிக்கணும், யமனை ஜெயிக்கணும்னா என் அம்மா உன்னோட கிருப்பை இல்லாத, உன்னோட சகாயம் இல்லாத ஒத்தனாலையும் ஜெயிக்க முடியாது. யாருக்கு? பரமேஸ்வரனாலையும். பரமேஸ்வரனாலையும் நீ உன்னோட சகாயம் இல்லாத, உன்னோட ஷேர் இல்லாத அவனால் ஜெயிக்க முடியாது, எங்களால தான் முடிக்கணும். அதனால எங்களுக்கு காமனை ஜெயிக்க, காரணம் ஜெயிக்க அனுபவம் நிராட்சி சொல்லி கடைசியில் ஒரே உட்கார விடுவோம். இது சொல்கிறார், அது மன்மதனை ஜெயிச்சதுக்காக. அதே மாதிரி அவரே என்ன பண்ணுறாரு, சிவலீலார்ணவம் அப்படின்னு ஒரு கிரந்தம், இந்த சிவலீலார்ணவத்தில் இந்த சண்டைக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறான்னு முதல்ல சொன்னோம்லே, அர்த்தநாரியாக இருந்தால் இடது காலில் போகிறதா, வலது காலில் போகிறதா, இடது கையால் அனுப்புகிறோம்னா வலது கையால் அனுப்புகிறோம், இப்படி எல்லாம் இந்த பக்கத்துக்கு இடத்த பக்கத்துக்கு நெற்றி சிவனுக்குன்னு இருக்குது, அம்பாளுக்குன்னு இருக்குது. 2 பேருக்கு காமனாக ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு பார்த்தாராம். கிடைச்சி விடு, என்னன்னு மனசுங்கிற ஒன்றா, அது ஹிருதயம் மட்டும் நடுப்புறதான் இருக்கு. அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு பாட்டா இருந்தா கூட அதுக்குள்ளேயும் அதிசூக்ஷ்மமா ஒன்று இருக்கு, அதுக்கு வேணா எண்ணம்னு வேறு, மனசுன்னு வேறு. அந்த ஹிருதயஸ்தானத்துல அந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள மாதிரி மனசா இருந்தாக்க ஒரே கோடிக்கணக்கான எண்ண ரூபமா இருக்கும். இதை வேணும், அதை வேண்டாம், அதை வேணும், இதை வேண்டும், இது வேண்டாம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணங்களா இருக்கும். அது அத்தனையும் குப்பையா இருக்கும். ஆனா ஜெகன்மாதா ஜெகத்பிதாவான பரமேஸ்வர சிவசக்தி ஐக்கிய ரூபத்தில் இருக்கிறதே, அவளுக்கு ஒரு மனசு இருந்து அதில் ஒரு எண்ணம் இருக்குன்னா அது எண்ணமா இருக்கும். என்ன எண்ணமா இருக்கும்னா ஒரே எண்ணமா தான் இருக்கும். அத்தனை பேரையும் கருணைங்கிற ஒரே எண்ணமா தான் இருக்கும், பிரியங்கிற ஒரே எண்ணம், பிரேமைங்கிற எண்ணமா தான் இருக்கும். அதனால இது எல்லாம் 2ஆ இருந்தா கூட ஒன்னா இருக்கிறது அந்த பிரேமம் ஒண்ணுதான். அப்ப அந்த பிரேமையை போய் நாம பிடிச்சுட்டோம்னா, இப்ப நீனும் சண்டை போட மாட்டா, அதுவும் சண்டை போட மாட்டேன், நீ தான் இருக்கணும் இருக்க மாட்டா, அவதான் இருக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து ஒன்னதான் முடியும். அதனால அந்த பிரேமையா இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த பிரேமை ஹிருதயத்துக்குள்ள பிரேமைன்னு இருந்ததுன்னா நான் எப்படி பார்க்கறது பிடிச்சுக்கிறது நடம். அதனால இந்த சிவனு சக்தி என்ன பண்ணாலும் அந்த பிரேமையை அப்படியே வெளியில ஒரு உருவமா பண்ணி தூக்கி கொடுத்தாலும் அதுதான் முருகன். ஒரு கணவன் மனைவியோட பிரேமை தானே வெளியில ஒரு ரூபமா குழந்தையா வருது. அந்த அந்யோன்யம் பரஸ்பர பிரேமை, அப்படி சிவசக்தியோட அந்யோன்யம் பரஸ்பர பிரேமை தான் அப்படி ஒரு மூர்த்தி விழிச்சு வந்திருக்கு பரமேஸ்வரன். அதனால நாங்கள் உங்க 2 பேரையும் பிடிக்கிறத விட அவரையே பிடிச்சிக்கிறோம். சிவகீதா அப்படி பிடிச்சிட்டாலே ஒன்றை பிடிச்சா அவ்வளோதான். என்னதான் இருந்தாலும் குழந்தைய பிடிச்சாக்கா அப்பா அம்மாக்கு சந்தோஷம் இருக்காத அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு பிரேமையை ஒரு மூர்த்தி விரிச்சு வந்தது. அந்த சிவனோட ஞானமும் சக்தியோட அந்த எனர்ஜியும், அது சத்துங்கிறோம், இது சித்துங்கிறோம். அந்த சத்தும் சித்தும் சேர்ந்து வெளியில் வந்துதான் ஆனந்த ஸ்வரூபமா இவன் இருக்கான். இவனோட ஸ்வரூபமே ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த முருகன் எப்படி எல்லாம் வந்த அப்படின்னா, அப்பாவுக்கு மிஞ்சின பிள்ளையா. அப்பாவுக்கு மிஞ்சின பிள்ளை அப்படின்னா சாஸ்திரம் சொல்லு,
எல்லா இடத்துலையும் மனுஷாளுக்கு எந்த இடத்துலையும் தோல்வியே ஒத்துக்க மாட்டோம். எந்த இடத்துல போனாலும் நாம தான் ஜெயிக்கணும்னு நினைப்போமா. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தோக்கணும்னு ஆசைப்படுவோமா. எங்கன்னு புத்ரா இஷ்டே பராஜயம் அப்படின்னு புள்ளையிட்ட மட்டும் தோக்கணும்னு ஆசைப்படுவோமா. எந்த பிள்ளையானும் தன்னை விட பிள்ளை நிறைய படிச்சிருந்தா பொறாமையப்படு மாட்டார். இவரே பெருமை சொல்லுவோம். நம்மள மாதிரி இல்லை சார், அவன் கெட்டிக்காரன், என்ன மாதிரி அசைவு இல்லை, அவன் ரொம்ப கெட்டிக்காரன் இப்படின்னு தன்னை தாழ்த்திட்டு பிள்ளைய வசதி இருக்கிறது அப்பாவோட பிரியம், அப்பாவோட குணமா. இந்த குணம் எங்கே இருந்ததுன்னு பரமேஸ்வரத்தைன்னா முதல்ல எல்லாருமே ஒட்டிதான். தன்னை விட தம்புள்ள சக்திமான் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக இந்த சகசிராண்ட பக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரனை தாரகனா இவரால சம்ஹாரம் பண்ண முடியலன்னு என்ன பண்ணான்னு ஒரு பிள்ளையை எடுத்தாலும் அவளெல்லாம் அழிக்கிறதுக்கு. இப்ப வீரத்துல தன்னை விட வசந்தவன்னு காமிச்சுக்கிட்டாராம். அழகுல எப்படின்னு தன்னை விட அழகு அப்படின்ட்டு எந்த அழகுக்கு ஒரு மன்மதனோ அவனையே அழிச்சு அதுக்கு மேல அழகுக்கு அழகா வந்துட்டான் அப்படின்னு அவனை காமிச்சாராம். அறிவுல எப்பேற்பட்டவன் ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அப்படின்னு ஞானஸ்கந்தன் அப்படின்னு ஞானத்துக்குள் இவன் தான் அப்படிங்கிறாப்புல அறிவுலையும் வச்சாராம். இது எல்லாத்துக்கும் மேல உடம்பு அழகா இருந்தா போருமா, வீரம் இருந்தா பலம் இருந்தா போருமா, அறிவு இருந்தா போருமா, எல்லாத்துக்கும் மேல அன்பு இருக்கணும், அன்பும் கருணையும் இருக்கணும். இவன் தான் ரெண்டு பேரோட கருணையும் சேர்ந்து உருவமா இருக்கும். அதனால வீரமா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அத்தனையும் இவனுக்கு இவன் தான் அப்படிங்கிறாப்புல அத்தனையும் மூர்த்தியை வச்சுதான் வந்திருக்கான். அவன் எப்படி அப்பாவுக்கு மிஞ்சின பிள்ளையா இருந்தாங்க. பிரணவோபதேசம் வாங்கிக்கிறது. பிரணவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யாத்திரை என்ன பிள்ளைய அப்படின்னா எங்க அப்பாவும் எனக்கு தெரியல நீ சொல்லு அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்டாங்க, சிஷ்ய பாவத்தில் உட்கார்ந்து மண்டி போட்டு இப்படி வாழறதுக்கு கேட்டார் பரமேஸ்வரன். அப்பவும் புள்ள என்ன பண்ணார், அந்த புரோட்டோகாலை விடலையா. நான் குருன்னு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அப்ப குருன்னா மேலதான் இருப்பேன், சிஷ்யன்னா கீழதான் இருக்கணும். நீ அப்பாவாரு அம்மாவாரு யாரா இருந்தாரு வீடு உட்காண்டா மரியாதையா சொல்லிட்டாரு. இவரும் என்ன பண்ணார், ஏண்டா நான் 6 குருன்னு பேர் வாங்கினவன், உனக்கு முன்னாடியே நான் குருவா இருக்கேன், ஞானம்னாலே தட்சிணாமூர்த்தி இருக்கேன், நான் போய் உங்களை இருக்கேன் அப்படின்னு அவர் கிறிஸ்டியன் பார்க்கலையா. அப்படியாப்பா எனக்கு தெரியாத சொல்லித்தரேன்னு நானும் சிஷ்யனாவே இருக்கேன் அப்படின்னு சிஷ்யனா இருந்தார். அப்படின்னா இது எதை காமிக்குதுன்னா அந்த பிள்ளையோட பெருமையை காமிக்கிறதுக்கு தன்னை தாழ்த்தினாலும் பரவாயில்ல புள்ள பெருமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அப்படி இருந்தார். அப்படி இருக்கிற அந்த சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் தான் நமக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அப்படின்னு மூர்த்தியார். ஏதோ பட்சணம் மாதிரி சோமாசி உமாசி வேற சக உமா ஸ்கந்தன். பரமேஸ்வரன் எப்படி இருக்காங்க, உமையோடையும் ஸ்கந்தனோடையும் சேர்ந்து இருக்கிற சக உமா ஸ்கந்தன். அங்க கூட பிம்பத்துல எப்படி வச்சிருக்காங்க, சிவன் அம்பாள் முருகன் இருக்காங்க. இந்த பக்கம் சிவன், இடது பக்கம் அம்பாள், நடுப்புற முருகன். சத்து சித்து நடுப்புற ரெண்டு சேர்ந்தோன்னு ஆனந்தமா இருக்கு பிரம்மஸ்வரூபம். அந்த ரொம்ப பெரிய விஷயம் வேறுமே அப்படிதான் சொல்லுது. பஞ்சருத்ரம் அப்படின்னு பஞ்சசூத்திரங்கள். இது ஏதோ நம்ம சாமி மேலையில அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படிங்கிறத நினைச்சுட்டு இருக்கோம். வேறுமே சொல்லுது. இங்கே இருக்கிற பஞ்சசூத்திரம் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினது அதுல வந்து வேற சொல்றது. சாந்தோக்கிய உபனிஷத்தான் கேட்க வேண்டாம். சாந்தோக்கியத்துல சனத்குமாரன் தான் முருகனாமந்தர். பின்னால் சொல்ல போறார் எப்படி சனத்குமாரன் முருகனாமந்தர் அப்படிங்கிறது. பாணினி வியாகரண சூத்திரத்திலையும் பதஞ்சலி பாஷ்ய மொழிகளத்திலையும் இந்த ஸ்கந்தன் விஷாகன் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றோம். இதுக்கு மேல போதாயன தர்மசூத்திரம். போதாயனங்கிற மகர்ஷி தர்மசூத்திரம் பண்ண அதுல நித்தியம் பண்ண வேண்டிய தர்ப்பணம் அதுல சொல்ற ஸ்கந்தனுக்கும் அவனோட பரிகாரத்துக்கு தர்ப்பணம்னு போதாயனத்துல சொல்ற பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அதாவது வேத சாஸ்திரம் இது எல்லாத்துலையும் அவனை கொண்டாடி இருக்கு அப்படின்னு. இது எதுக்கு பெரியவா சொன்னாங்க, இந்த முருகன்னாலே இது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி சொல்றா. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொன்னாலே எல்லாருக்கும் சொந்தம்ன்றது காமிக்கணும்ன்றதுதான் நான் எல்லாம் சொல்றேன். இவர் தமிழ் கடவுள்னா இவர் அண்ணா என்ன மராட்டி கடவுளா,
இவர் அப்பா எல்லாரும் பெங்காலி கடவுளா, அம்மா எல்லாரும் ஜெர்மன் கடவுளா? இவரே தமிழ் கடவுள்னா அவளும் தமிழ் கடவுள் தான். அப்படின்னால அவளும் எல்லாத்துக்கும் வேத சாஸ்திரத்திலேருந்து சொல்லியிருக்குன்னா இது தமிழுக்கு மட்டும் இல்லை. அது சொல்ற தமிழ்நாட்டில் இவரை தனியாக விசேஷமாக அட்டாச்மெண்ட் கொடுத்து ஆராய்ச்சோம்னு சொன்னாதான் பொருத்தமாக இருக்கும் இல்லையா? அதனால இவர் இவருக்கு மட்டும்தான் சொன்னார், இங்கே மட்டும்தான் இங்கேருந்தே தான் வந்தார் அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லை. அதில் சொன்னார் ஏன்னா எவர் எல்லாரையும் ஒன்றாக்கணுங்கிறதுக்காக வந்தாரோ அவரை வச்சுனே நாம பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவர் அந்த நேத்ராக்னியிலேருந்து வந்ததுனாலே அக்னி குரு அப்படின்னு பேர், அக்னி ஸ்வரூபம். அதனால்தான் நமக்கு இந்த வைதீக மதத்தில் அந்த அக்னி உபாசனையை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அவர் வேத ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால பஞ்சாயத்து பூஜை விதி சொல்லி சொல்லலாம். ஆச்சாரிய ஷண்மதஸ்தாபனம்னு 6 சொல்லி அதில் முருகனையும் சொல்லியிருக்கா, மீதி 5 சொன்னார். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வைதீகத்தில் பஞ்சாயத்து பூஜையில் முருகனை சொல்லலாம் 5 பேர் சொல்லியிருக்கு. பிள்ளையாரை சொல்லியிருக்கு, பெருமாளை சொல்லியிருக்கு, சிவனை சொல்லியிருக்கு, சூரியனை சொல்லியிருக்கு, அம்பாளை சொல்லியிருக்கு. ஏன் முருகனை விட்டாங்க? அதுக்கு பெரியவா சொன்ன எனக்கு தெரிஞ்ச காரணம் அந்த அக்னி உபாசனையா தினம் உபாசனா அக்னிஹோத்திரம் பண்ணி முருகனை உபாசிச்சுடா, அதனால மீதி 5 பேரை விட்டு போயிட்டேங்கிறதுக்காக ஏதோ போனா போதுன்னு ஒரு கல்லா வச்சுட்டு பூஜை பண்றாங்க. அதனால நாம அக்னிஹோத்திரம் பண்ணினாலே அக்னி உபாசனை பண்றதுதான் முருகன உபாசனை. காரணம் ஞானதானம். ஞானம் வேணும்னா அங்கதான் ஞான பண்டித சுவாமி. அப்படி ஞானஸ்வரூபமா இருந்ததுதான் பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படின்னா பிரணவார்த்த ஸ்வரூபம் பிரணவத்தை தெரிஞ்சோ என்ன சும்மா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு வியாக்கரண மீமாம்சா பண்டிதார்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? பிரணவத்துக்கு அர்த்தம் இவர் தான் தெரிஞ்சுனான். அதனால்தான் அக்னி உபாசனை எனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுது. நம்ம மாதிரி அக்னி உபாசனை பிரம்மச்சரியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறதுக்காக நம்ம என்ன பிரம்மச்சரியா இருந்தால் சமிதாரம் பண்ணணுங்கிறார், கிரகஸ்தனா இருந்தால் உடனே உபாசனம் பண்ண அக்னிஹோத்திரம் பண்ணுங்கிறார், வானப்பிரஸ்தம் வரைக்கும் சொல்லியிருக்கு. சன்னியாசிக்கு ஒன்றுக்கு தான் அக்னி உபாசனை இல்லை. ஆனால் அங்கே என்ன ஆயிடுதுன்னா இது அத்தனைக்கும் மூலமாக இருக்கிற பிரணவோபாசனையாக இருக்கு. இதெல்லாம் பண்ணி பண்ணி கடைசியில் அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே கடைசியில் அந்த அர்த்தத்துக்கு போகணுங்கிறதுனால பிரணவ உபாசனைக்கு டைரக்டாக போயிடுது. அது சன்னியாசத்திலேயே சொல்றது. இவளோட அக்னிகளை இந்த 3 அக்னியும் உபாசன அக்னியிலாக பகிச்சு அதில் ஆகர்ஷணம் பண்ணிட்டு அந்த உபாசன அக்னியை காயத்ரியில அவ ஆகர்ஷணம் பண்ணிட்டு அந்த காயத்ரிய பிரணவத்தில் ஆகர்ஷணம் பண்ணிட்டு அந்த பிரணவத்தை இவ தரிச்சுக்கிறான். ஸோ அப்போ விடல பின்னால குமாரில பெட்டரோட ஆச்சாரிய வாதம் பண்ணுறது இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லப்படும். நீங்கள் நினைக்கிறாங்க சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டவா இல்லை, எப்படி அதை ஆகர்ஷணம் பண்ணி வேற ரூபத்தில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இவர் அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலே அக்னியில் இவருக்கு உபாசனையாக இருக்கு. அவரை அந்த வேதாந்தத்தை அந்த வேத வழியை காப்பாற்றுறதுக்குன்னே எப்படி பண்ணணும்? 2 அவதாரம் பண்ணிங்க. வடநாட்டு அவதாரம், தென்னாட்டு அவதாரம்னு தெளிவாசம் தான். தென்னாட்டு அவதாரத்தில் தான் ஞான சம்பந்தரா அவதாரம் பண்ணி சாட்சாத் முருகனோட அவதாரமே அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் அப்படியே பச்சையாக சொல்லுது. புகழியில் தோன்றி அப்படிங்கிறது. புகழின்னு சீர்காழிக்கு பேர். அதே மாதிரி சுவாமி நிலையில திருவள்ளி கூற்றி இருக்கு அப்படின்னு அதுல ஒவ்வொருவாகிய தார பிரம்மம் அப்படின்னு சொன்னீங்க. அவரை சொல்ற நீ ஞான சம்பந்தரா சீர்காழியில போய் அவதாரம் பண்ணினியே அப்படின்னு முருகனை சொல்லுங்க. அம்பாள் தன்னோட க்ஷீரத்தை கொடுத்தாள்னா அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துருவா. தன்னோட குழந்தையே இப்படி சீர்காழியில குழந்தையா வந்து அழுதோன்னு இவளால தாங்கல ஓடி இருந்து பாட கொடுத்துட்டாங்க. ஆச்சாரியால் சௌந்தர்ய சொல்றா அது என்னமோ தெரியல, எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனையோ அம்மா இருக்கா, எத்தனையோ குழந்தைகள் இருக்கா, எல்லா அம்மாவும் குழந்தைகளுக்கு பால் குடிக்கிறா. ஆனா உங்ககிட்ட பால் குடிச்ச 2 குழந்தைகளை மட்டும் துளிக்கூட காமமே இல்லாத குரோதமே இல்லாத பிரேமஸ்வரூபமா இருக்கு. அதுதான் உன்னோட ஞானாம்பிகையோட உன்னோட ஞானப்பாலோட விசேஷம் அப்படின்னு சௌந்தர்ய சொல்ற. பிள்ளையாரையும் முருகனையும் 2 நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கும். காமங்கிறதே இல்லாததுக்கு, குரோதங்கிறதே இல்லாததுக்கு உன்னோட க்ஷீர விசேஷம், உன்னோட பாலோட விசேஷம். அப்படிதான் ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தார். இவர் என்ன பண்ணார்? வைதீக மதத்தை திருப்பி புனருத்தாரணம் பண்ண. இவரோட காலத்துல சமணர்களோட ஆதிக்கத்தினால யாக யஜ்யம்ங்கிறது பேச்சே காதல் உள்ளது அப்படிங்கிறது. பல்லவ தேசமா இருக்கட்டும், பாண்டிய தேசமா இருக்கட்டும் அப்படின்னா இருக்கிறது. இவர் தான் எல்லா இடத்துலையும் இந்த சமணர்களோடலாம் வாதம் பண்ணி அவளை ஜெயிச்சு
இந்த வைதிக மதத்தை திருப்பி புனருத்தாரணம் பண்ணினர். அப்படி பண்ணுறதே மதுரைக்கு போகிறது. மதுரையில் நெடுமாறன்கிற ராஜா ஆட்சி பண்ணியிருந்தான். சமணர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சமண மதத்துக்கு மாறிட்டான். நாட்டில் சட்டம் போட்டான், ஒருத்தரும் விபூதி இட்டுக்கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்கூடாது, ஒரு ஆராதனையும் கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கிற ராஜாவுக்கு பத்னியான ராணி மகாராணி மங்கையர்கரசிங்கிற ராணி, பரமபக்து, 63 நாயன்மார்ல ஒத்தி. மந்திரி குலச்சிறையார் அப்படின்னு. அந்த நாட்டிலேயே ராணியும் மந்திரியும் மட்டும் பரம செய்வாளா இருந்தார். முதல்ல சொன்னீங்களோ, எதை ரொம்ப ஜாஸ்தி நம்ம பிடிக்கலன்னு தீவிரமா பிரச்சாரம் பண்றோமோ அது ஒரு கிட்டக்கே வருது. எந்த ராஜா நெடுமாறன் நாட்டிலேயே ஒருத்தரும் விபூதி இட்டுக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாதுன்னாலும் அவன் ஆண்டையான மந்திரியும் ரகசியமா உள்ள வச்சுருக்கான். வேடிக்கையா இருக்கு. இது நேர ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கு. நாஸ்திக தலைவராக இருந்தாலும் என்ன பண்ண, அவாத்துல இருக்கிறவங்க மட்டும் கோவிலுக்கு போவாடா, மற்றவாடெல்லாம் போகக்கூடாது. கேட்டா என்னோட கொள்கையை திணிக்க மாட்டேங்கிற. உங்க ஆத்துல திணிக்க மாட்டேன், அடுத்த ஆத்துல திணிப்பேடாங்க. இவன்தான் அப்போ முதல்ல எடுத்துருக்கோம். அதனால இந்த மங்கையர்கரசி என்ன பண்ணா, ஞானசம்பந்தரோட பெருமையை கேள்விப்பட்டு பல்லவ தேசத்திலேயே மாத்திட்டதுனால குலச்சிறையார ரகசியமா இருக்கு. அவரை எப்படியான மதுரையில் அவர் வர முடியுமா பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் இவர் போய் ரகசியமா கேட்க வரேன்னு சொல்ல, அப்பர் சுவாமியோட யாத்திரை பண்ணிட்டு சொன்னேன். ரொம்ப பொல்லாதவா சமணாலாம் உடனே வாதத்துக்கு வந்து தீர்த்து கட்டிடுவா, போகாத, நீ குழந்தையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்போ டைம் சரியில்லை, நாள் போகணும்னா சரியில்லை, இப்போ போக வேண்டாம். ஞானசம்பந்தர் சிரிச்ச, என்னது நாள் போக சரியில்லையா? யாருக்கு? அவாளுக்கு வேணா நாள் போக சரியில்லைன்னு சொல்லுவோம். நமக்கு ரொம்ப சரியா இருக்கு, இதுவே சுப முகூர்த்தம் அப்படின்ட்டு என்ன தட்சணம் பண்ணினேன். வேறு தோடி வந்தன் இடமுண்ட மிகநல் வீணை கடல் மாசது திங்கள் நெருங்கிய முடிமையை அடைந்த புலமையை புரிந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் விதம் வியாழன் வெள்ளி செவ்வாய் பிறந்த உடனே ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கள். எந்த பரமேஸ்வரை மனசுக்குள்ள போட்டு விட்டானோ அந்த க்ஷணத்திலேருந்து நவகிரகமும் நல்லதாக தான் இருக்கு. இன்னும் கோள்னா அருணவி சொல்ற நாள் ஏன் செய்யும், நாடு இந்த கோள் தான் ஏன் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும். ஒரு கை பார்க்க அவன் உக்ரனாலே சொல்ற, என்ன சொல்ற, பட்டிக்கடாவில் அப்படிங்கிற கடா எருமாட்டு மேல வர்ற தைரியம் தான் என் தெரு வாசல் வந்து பாருங்க. யமன உக்ரன், அந்த தெருவுக்கு போனீங்கிற இந்த தெருவுக்கு போனீங்கிற உனக்கு தைரியம் இருந்தா எட்டாப்புல என்கிட்ட வாங்குற. ஏங்க உனக்கு அப்படி தைரியம் இருக்கா? எனக்கு முன்னால வேலும் மயிலும் முருகன் இருக்கிறதே உன்னால வந்துட முடியுமாங்கிற. அவனோட சடாட்சரம் இருக்கு, அவனோட ப்ரிப்பேர் இருக்கு, நீ என்ன பண்ண முடியும், வந்துட முடியுமாங்கிற. சேலஞ்ச் பண்ண முடிஞ்சா தைரியமா தான் வந்து பாரு. அப்ப சொல்ற, உன்னை ஊருகார பார்க்க உன்னை வெட்டி போட்டுருவேங்கிற. பட்டிக்கடை ரொம்ப அழகா இருக்கும் கந்தரன் மூவியில. நீ தான் எல்லாரையும் வெட்டி போடுவ, நான் உன்னை வெட்டி போடுறேன், முடிஞ்சா வந்து காலத்துக்காக. அது மாதிரி தான் நீ ஞானசம்பந்தம் சொல்லுங்க. பரமேஸ்வரன் மனசுல இருக்கிறது என்ன கிரகங்கள்னா என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணாது. நீங்க பயப்படாதீங்கன்னு அப்பர் சுவாமிகளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இவர் மதுரைக்கு போற. மதுரையில போய் தான் சமணர்களோட வாதம் பண்ற. வாதத்துல ஜெயிச்சுடுற. அடுத்தது என்ன பண்ற, ராஜாவுக்கு சூளை நோய் வருது. சுந்தரேஸ்வரர் பார்த்து, இத்தனை நாள் நம்ம பூஜை எல்லாரும் போறோம், இனிமே இந்த நமக்குள்ள வந்துட்டான், இனிமே நமக்கு நல்ல காலம். கஷ்டப்படுற அப்பாவா இருந்தாலும் குழந்தையோட தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் கஷ்டம்லாம் வேணும். இது பரமேஸ்வரன் சொல்றது. மதுரையில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் ஒரு வழக்கு கூட இல்லை, பூஜை கூட இல்லாத காலமும் உண்டு. இன்னைக்கு வேணா தங்க விமானத்திலையும் தங்கத்திலையும் காரணம். அப்படி இருந்த வழக்கு என்ன எடுத்துன்னு, இந்த குழந்தையான ஞானசம்பந்தன் வந்து தலையெடுத்தோன்னு இவரோட இருப்பேனால இவர் முன்னுக்கு வந்ததுனால அவளுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டோம். பார்த்த சூளை நோய் வயிற்று எடுத்து இவர் என்ன பண்ண, மந்திரமாவது நீர், வானவர்ணேவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயு உமை பங்கம் திரு ஆலவாயான் திருநீர் அப்படின்னு திருநீருக்கு பதினெண்டு வீதி மேலே 10 பாட்டு பாசனம் பாடினர். சுந்தரேஸ்வரர் திருநீரை பூசினர். இருந்த இடம் தெரியல.
போயிட்டு இவரோட நோய் ரெண்டையும் பண்ணினா ராஜாவுக்கு இப்போ தைரியம் வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு. இப்போ என்ன பண்ண விபூதி பூசினோன்னு பூன் பாண்டியன்னு பேர் அவனோட பேர். ராஜால பூனலா இருந்தான், நெடுமாறன்னு பேரு, பூன் பாண்டியன்னே அவனுக்கு சரித்திரத்துல பேரு. இந்த விபூதியை பூசிட்டோட சூளை நோய் போனதோட வயிற்று வலி போனதோட இல்லை ஜம்முன்னு ராஜாவாயிட்டாங்க. ராஜாங்கிற பேர் கேட்டாங்க. அதனால அவனுக்கு பின்னால பேரு நின்றசி நெடுமாறன்னு பேரு. பண்ணினா சமணர்களால பொறுக்க முடியல. அவன் என்ன பண்ணினா இவர் வீதிக்கு தான் அவனுக்கு வயிற்று வலி போச்சாக்கும். உனக்கு வயிற்று வலி போகணும்னு டைம் வந்து போயிட்டுதான் பார்த்த இது என்னது இப்படி வம்பா இருக்குங்க. நாங்கள் இப்போ ஒருத்தர் பண்ணேன் இவரோட சக்தினால இல்லை உன் மதத்தினால இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணா அனல்வாதம் புனர்வாதத்தை விட்டார். உடனே திருப்பி சம்பந்தர் அதுக்கும் ஒத்துட்டார். அனல்வாதம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தங்களோட சித்தாந்தம் என்ன எது சத்தியமோ அதை எழுதி நெருப்புல போடுறது, பச்சை ஓலையை எழுதி போடணும். அவாடும் அவளோட சித்தாந்தத்தை எழுதி பச்சை ஓலையோட நெருப்புல போடுவா. எது நெருப்புல எரியாத சாம்பலாகாத இருக்கோ அதுதான் சத்தியம்னு தீர்மானம். அவ என்ன போட்டாளான்னு விப்ரக்ஷயம்னு எழுதி போட்டாள். விப்ரக்ஷயம்னா என்னன்னு பாப்பான் ஒழிகன்னு அர்த்தம். புதுசா கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாம் முன்னாடியே இருக்கு. என்ன அவளுக்கு தெரியாதுன்னா நம்மள்கிட்ட வேணா படிச்சாட்டு புராணங்கள்லாம் படிச்சா நிறைய கற்றுக்கலாம். விப்ரக்ஷேமி ஏன் போட்டாங்க, இந்த சமணர்களுக்கு அவளோட முதல் எதிரி இந்த வேதம், வேதத்தில் சொன்ன யாகக்கியம். ஏன்னா அந்த ஹிம்சை இருக்கிறதுனால அது கூடாது அப்படின்னு. அதை பண்றவா யாரும் பிராமணன் தானே, நித்தியம் 3 வேளையும் அப்படி அனுபவிச்சுன்னு இவர் தான் பண்ணிட்டு இருக்கார். அதனால என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த பாப்பம் ஒழிஞ்சிட்டோம்னா யாகம் ஒழிஞ்சிடும் வேதம் ஒழிஞ்சிடும்னு அவளுக்கு. அதனால என்ன பண்ண விப்ரக்ஷயம்னு எழுதி போட்ட பாப்பான் ஒழிக. இவரை என்ன போட்டார்னு எழுதி வாழ்க அந்தனர்னு எழுதி போட்டார். ஒன்னா எழுதி போட்டார், 10 பாட்டா எழுதினர். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க நண்புணர் வேந்தனும் போடுக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமே சூழ்க வையமும் தேர்வு போட்டா இது பச்சையா இருந்தது, அது பஸ்மமாயிடுது. அனல்வாதத்துல அப்படியே எடுத்து புனர்வாதத்துல என்ன பண்ண திருப்பி அப்படியே எழுதி போட்டா. வைகையில போடணும், அது எது ஆத்துல அடிச்சுன்னு போட்டோ அது தோத்து போயிட்டு, எதிர்த்து போனா ஜெயிச்சு விட்டு. இவர் போட்டது மட்டும் என்ன, அவா போட்டது வைகையோடு எடுத்து, இவர் போட்டது எதிர்த்துன்னு போச்சு. குலச்சிறையார்னு மந்திரிக்கு ஒரே சந்தோஷம், இப்படி ஒரு மந்திரத்தை எழுதி போட்டது எடுத்துட்டு போனேன், அதை எப்படியான எடுத்துடணும்னு போனா அந்த ஸ்பீடுக்கு ஒரு வெள்ளை போக முடியல. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாங்க, அவர் எடுத்துக்கணும் ஓடாத அங்கேயே நெல்லுன்னு பாடினார். நின்னா நடுப்புற நதியில அப்படியே நிறுத்தும். உடனே இவர் போனார், ஆற்றுலேருந்து இறங்கி அந்த ஏற்று எடுத்துன்னு வந்தார். அப்படி எடுத்துன்னு வந்ததுனாலே ஏற்று எடுத்துன்னு ஏறினதுனாலேயே இன்னமும் அந்த க்ஷேத்திரத்துக்கு திருவேடகம் அப்படின்னு இப்படிலாம் பண்ணி அவர் இந்த சைவ சித்தாந்தத்தை அப்படிங்கிறதுல வைதீக மதத்தை காப்பாற்றினார். அதில் தான் சொல்ல கடைசியில் வாழ்க அந்தனர் வாழ்க்கை. ஏன்னா பிராமணன் மட்டும் ஸ்பெஷலாக என்ன வையமே நன்னா இருக்கணும் கடைசியில் சொல்ல போது ஒரு மகானா இருக்கிறவர் குறிப்பிட்டு வா நன்னா இருக்கா வா நினைக்கிட்டு சொன்னா நன்னா இல்லையோ. வேறு ஏன் சொன்னாங்க, பிராமணா நன்னா இருக்கட்டும் பசுக்கள்லாம் நன்னா இருக்கட்டும் ஏன் சொன்னாங்க, இந்த வேதத்துல சொன்ன இந்த வைதீக நெறி செழிக்கணும்னா இவா யாகயஜ்ஞம் பண்ணணும். இவா யாகயஜ்ஞம் பண்ணணும்னா பசுமாடு வேணும். பசுமாடு இருக்கிறது, பிராமணன் பசு இருக்கிறதே யாகயஜ்ஞத்துக்கு தான். அது பாலை கொடுக்கறது, நெய்யை கொடுக்கறது, சாணத்தை கொடுக்கறது. சாணமாக இருந்தால் தான் ஹோமத்துக்கு விராட்டியாக உபயோகப்படுது. பால் நெய் தான் ஹோமத்துக்கு அக்னிஹோத்திரத்துக்கு க்ஷீரம் பண்ணுறது, ஹோமத்துக்கு நெய் பண்ணுறது. இது எல்லாமே அதுக்கு ஹோமத்துக்கு திரவியமாக இருக்கிறதுனால அதை வாழணும். அது கிடைக்கிறத வச்சுன்னு இவா மந்திரத்தை சொல்லி பண்றதுனால இவா வாழணும். இவா 2 பேரும் வாழ்ந்துட்டா என்ன நன்னா இருந்துன்னா பூமியில தன்புணர் உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுடும். மழை பெய்ஞ்சதுன்னா என்னென்ன பூமியில எல்லாம் வெள்ளராசி எல்லாம் சௌக்கியமா இருக்கும், பூமியில வடையும். இப்படி பூமியில சுபீட்சை வருதுன்னா ஓம்புகள் ராஜா உடனே சௌக்கியமா ஆட்சி பண்ணார். ராஜா சௌக்கியமா ஆட்சி பண்ணா எல்லாரும் நன்னாயிருக்காங்க. ஸோ இவா பண்ற அனுஷ்டானத்தினால மழை பெய்யுறது, மழையினால எல்லாம் சுபீட்சம் ஏற்படுது, சுபீட்சத்தினால ராஜா சௌக்கியமா இருக்கான், ராஜ்யம் நல்லா இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேமமா இருக்காங்க.
அதனால இதுக்கு வாழ்க்கணும்னு அவர் வாழ்த்தினார். அப்படி இருந்தவர் தான் முருகனோட அவதாரம். இவர் முருகன் அவதாரம் பண்ண வச்சு இந்த வைதிக மதத்தை காப்பாற்றினா இவர் சுப்பிரமணியராக தான் இருக்கணும். இதைத்தான் நமக்கு சொல்றது புராணம். அப்படி இருந்தவர் கடைசியில என்ன பண்ணார், இவர் அக்னி பூமின்னா சொல்லிட்டு அக்னியிலேருந்து உற்பத்தியானவர் அக்னி சுரூபமா இருக்க, இவர் ஆராதனை அக்னி தானே. இவர் கடைசியில எங்க போய் பயமானார், அக்னியிலேயே தான் பயமான. அக்னியிலேயே தான் போய் முடியுது. நல்லூர் பெருமணம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், ஆச்சால்புரம் அப்படிங்கிறார். இவருக்கு 16 வயசு ஆச்சு ஞான சம்பந்தருக்கு. ஒரு விழா போனால் அங்கங்கே எல்லாத்தையும் பண்ணி ஒரு வழியாக வைதிக மதத்தை புனர்பிரதிஷ்டை பண்ணிட்டார். போர் நம்ம எப்பவுமே கிளம்பிடலான்னு நினைச்சாலும், ஆனால் வைதிக பரம்பரையோட சீர்காழியில் கவுண்டியன் கோத்திரத்துக்கார அப்பா யஜ்யம் தான் பண்ணியிருந்தவர், அக்னிஹோத்திர பரம்பரை. அதனால அப்பா ஆசைப்பட்ட நீனும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் உண்டான நீ வாழ்காந்தானே ராமரன்னு சொன்னா போறது, நீ எல்லாம் பண்ணி காமிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும். அதனால யாருக்கு பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கோன்னா. இவருக்கோ ஞானஸ்கந்தனா இருந்ததுனால கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஆனால் அப்பா அம்மாவோ தர்மத்தை சொல்லி பண்ணிக்கணுங்கிறா. சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த நல்லூர் பெருமணத்துல கல்யாணம் ஆச்சு. எல்லாரும் வந்திருக்கா. ஞான சம்பந்தருக்கே கல்யாணம்னா கேட்பாங்க. இவரோட பெருமை தான் 4 நாட்கள் பிறகு எல்லாரும் வந்திருந்தா கல்யாணம் ஆச்சு. முகூர்த்தம் ஆனோன்னா என்ன பண்ணினா அந்த கோவிலே ஈட்டாப்புல சன்னதியில கல்யாணம். திடீர்னு அப்படியே ஜோதி, கோவில் முழுக்கள் ஜோதியா இருந்தது. கர்ப்பகிரகத்தில் அப்படி ஒரு தேஜஸா ஜோதி ஸ்வரூபம். உடனே ஞான சம்பந்தர் சம்சாரத்தோட கையை பிடிச்சிட்டார். வந்தவா எல்லாரையும் என்னன்னா முன்னாள் போங்கன்னு, எல்லாரையும் முன்னால் போச்சுன்னு ஒரு கடைசியில் போனார். போனா ஒத்தரா உள்ள போனா எல்லாரும் ஜோதியில் வைக்கும். கல்யாணத்துக்கு வந்தவாழ்ல தந்தக்கார மோடக்காரனையும் ஒத்தினி விடலை, எல்லாரையும் உள்ள தள்ளி ஜோதியில் வைக்க மட்டும் கடைசியில் நான் ஒத்தினியோட உள்ளவன அவ்வளவுதான். எந்த நேத்ரா அக்னியிலேருந்து வந்தாரோ அதே அக்னியில போய் வேகமாகிட்டார் ஜோதியா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தெரியவா. அதை ரொம்ப ரசிக்கிறார். அந்த ஊருக்கு பெயரே ரொம்ப அழகா இருக்கு. எனக்குமா ஆச்சாரங்கிறத விட நல்லூர் பெருமணம்ங்கிறது ரொம்ப இருக்கு. அதாவது மனம் அப்படின்னாலே கல்யாணம், பெருமணம் அப்படின்னாலே பெரிய கல்யாணம். இப்படி வந்தவாழ பூண்டோட இப்படி வைகுண்டத்துக்கு கைலாசத்துக்கு அழைச்சின்னு போறதோட நல்ல கல்யாணம் இருக்கும் அப்படின்னு அவன் உறவுகாரெல்லாம் என்ன பண்ணானா, இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சம்சாரத்துல மாட்டி விட்டுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு வந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, அப்படியா நினைச்சுன்னு வந்து வாங்க அப்படின்ட்டு எல்லா சம்சாரத்தையும் சேர்த்து கொண்டோட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த ஊருக்கு பேர் பெருமணம். இருக்கிறதுலே பெரிய கல்யாணம் நித்திய கல்யாணம் தானே இருந்தது. அதனால தமிழ்ல வச்ச பேர் தான் அழகா இருக்கு. ரொம்ப எல்லாம் அந்த ரசிச்சுட்டே இருக்கான் திருமணம் அப்படின்னு. அப்படி ஒரு பெரும் கல்யாணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் இதை ஸ்மரிச்சாலே நமக்கு நித்திய கல்யாணம். அப்படி ஞானஸ்வரூபமான அந்த ஞானஸ்கந்தரை நாம் வழிபட்டு அந்த மகான்கள்லாம் காமிச்ச வழியில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நடந்தாலே ஆயிட்டு போனோம்னா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வேஸ்வரனான கடவுள் நமக்கு ஞானத்தை வழிபட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஞானஸ்கந்தன் வேறு இல்லை, இந்த சுவாமிநாதன் வேறு இல்லை. அதே சுவாமிநாதன் தான் திருப்பி நமக்கு தெரியாமல் வந்தது. அப்போ என்ன பண்ண, எல்லாத்தையும் கிரகஸ்தாசிரமத்தை அதெல்லாம் எல்லா ஆதாரத்தையும் பண்ணிக்கின்னு காமிச்சாச்சு. இன்னும் சன்னியாச ஆசிரமத்தை மட்டும் ஒரு தரம் தான் பண்ணி காமிச்சு சங்கரரா. இருந்தாலும் இன்னொரு தரம் ஆக்ஷன் ரிப்ளே பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால திருப்பி பண்ணி காமிச்சார். அந்த பிரபுவை நினைப்போம், அந்த தெய்வத்தின் ஸ்மரிப்போம். நமக்கும் இந்த பெருவாழ்வு கிடைக்கும்னு சொல்லி அடுத்த மாதம் சத்சங்கத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.